भक्तामृतं विश्वजनानुमोदनम् सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் நடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வார்த்தைகளும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् மிக்க பெருநிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகித் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் போதும் குருகையர்கோன் யாழினிச வேதத்தியல் அபகதமதமானைஹி அந்திமோபாயனிஷ்டைஹி அதிகத பரமார்த்தைஹி அர்த்தகாமானபேக்ஷைஹி நிகில ஜனசுஹృத்பிஹி நிர்ஜித க்ரோதலோபைஹி வரவர முனிபிருத்யைஹி அஸ்து மே நித்யயோகः. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவர முனையே நமஹ. அடியேன் தாசானுதாசன் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியராய் உபயவேதாந்த பிரவர்த்தகாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியராய் எழுந்தொழிக்கக்கூடிய அஸ்மத் சுவாமியாக இருக்கக்கூடிய யதுகிரி யதிராஜ ஸ்ரீ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியின் தேனே மலரும் திருவடி தாமரைகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு என்று அவருடைய விஷயங்களிலே காப்பு சாத்தி அவருடைய திருவடி தாமரையின் பலத்தை கொண்டு சுவாமியினுடைய நியமானுகுணமாக இன்று வெள்ளிக்கிழமை நன்னாளிலே அப்பேறுபட்ட திவ்ய பிரபந்த தாரா என்று சொல்லக்கூடிய அருளிச்செயல் உபன்யாச தொடர்களிலே இன்று
அடியேனுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு திருவாய்மொழியிலே 10ஆம் பத்திலே 2ஆம் திருவாய்மொழி கெடுமிடராயவெல்லாம் கேசவாவென்ன என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த திருவாய்மொழி அடியனுக்கு கொடுக்கப்பட்ட பொருளாக இருக்கு. அது இன்று அனுபவிக்க பெறலாகிறது. இந்த திவ்ய பிரபந்த தாரா அப்படின்ற சொற்பொழிவு எம்ஓபி சாரிட்டிஸ் அவர்களுடைய ஆதரவினால் நடைபெற்று கொண்டு மிகுந்த வைபவமாக சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. அந்த கிரமத்திலே அடியேனை இந்த திருவாய்மொழியிலே சொல்ல வேணும், அதாவது 10ஆம் பத்திலே 2ஆம் திருவாய்மொழி சொல்ல வேணும் என்கிற நியமனத்தின் பேரில் பேச விழைகிறேன். ரொம்ப ஆச்சரியமான ஒரு 10ஆம் பத்து, ஆர்த்திகர விசிஷ்டன் என்று. இந்த 10ஆம் பத்தே ஆர்த்திகரத்துவம் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம். நமக்கு என்ன ஒரு பெரிய ஆர்த்தி இருக்கோ, ஆர்த்தி பிரபத்தின்னு சொல்லுவார்கள் இல்லையா, அந்த ஆர்த்தி பிரபத்தி உடனே எனக்கு இந்த க்ஷணமே மோட்சம் வேணும் அப்படின்னு விரும்புகிற அளவுக்கு ஒரு சேத்தனனுக்கு ஒரு ஆர்த்தி உண்டானால் அந்த ஆர்த்தியினுடைய விஷயமாக எம்பெருமான் அவனுக்கு பரமபக்தி அப்படிங்கிறதாக கொடுத்து, அந்த பரமபக்திங்கிற யோக்கியதை இருப்பதாக காட்டி அவனை தன் திருவடியில் சேர்த்து கொள்ள வேணும் அப்படின்னு பாரிக்கிறான். அதற்கு முதலாக சுவாமி நம்மாழ்வார் 10ஆம் பத்து முதல் திருவாய்மொழியிலேயே திருமோகூர் ஆத்தன் என்று சொல்லும்படியாக அந்த எம்பெருமானை ஆச்சரியமாக அனுபவிச்சுண்டு வந்தார். அவர்தான் வழித்துணை பெருமாள், மார்க்கபந்து என்றெல்லாம் ரொம்ப அனுபவமாக சொல்லிட்டு வந்தார். அதாவது ஏற்கனவே 9ஆம் பத்திலே பார்க்கும் பொழுது கடைசி பதிகத்திலே மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பார்த்தோமானால் எம்பெருமான் இவருக்கு ஏதோ நாளிட்டு கொடுத்ததாக உடனே அழைத்து கொண்டு போகலாம். ஏன்னா இவருக்கு இருள் தருமா ஞாலத்துள் இனிப்பிறவி யான் வேண்டேன்னு பின்னாடி சொல்ல போறார் 10ஆம் பத்திலேயே. அப்படி இருக்கக்கூடிய, ஏன்னா திருவாட்டார் எம்பெருமான் அனுபவிக்கும் போது சொல்ற வார்த்தை அது. அப்படி இருக்கும் பொழுது இவனுக்கு இவருடைய திருவுள்ள கருத்தை அறிஞ்சுதான், எம்பெருமானுடைய திருவுள்ள கருத்தை அறிஞ்சுதான் இவர் இப்படி சொல்லியிருக்கிறார், அனுவாதம் செய்திருக்கிறார் அப்படின்னு தெரியுது. ஆழ்வீர் உமக்கு தேகாவசானத்திலே பேரு அப்படின்னா, அப்ப தேகாவசானம் எந்த நாள் அப்படின்னு கேட்கணுமா ஆழ்வார்? கேட்க போறாரா? அப்படி எதுவும் இல்லாதபடி ஆழ்வார் ஆலோசிக்கவே இல்லாம இவர் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கிறார், இழை நல்ல வாக்கையும் பையவே புயற்கற்றது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா தெரிவிச்சார். என்னுயிர் கூவி கொடுப்பாருக்கு இத்தனையும் வேண்டுமோ என்று ஏற்கனவே அவர் சாதிச்சவராக இருப்பதனால இவர் ரொம்ப கட்டுக்குலைந்து தம் திருமேனில முடிவு கிட்ட வந்துடுத்து, அணித்து ரொம்ப சமீபத்திலே வந்துடுத்துன்னு தானே இதை அறுதிட்டு கொண்டார், தானே தெரிஞ்சின்றார். திருநாட்டுக்கு பயணம் குறித்து இந்த சன்னாகம் செய்ய வேணும் அப்படின்னு முதல்ல வழித்துணை பெருமாளைத்தான் கூப்பிட்டார். அது முதல் பதிகத்திலே ஆச்சு. நேற்றைய விஷயத்திலே அனுபவிச்சிருப்பீர்கள். திருமோகூர் காலமேக பெருமாளை பெற்று அவர் 18 பட்டிக்கு அரசனாக இருக்கிறார் என்பதாக கொண்டு 18 பட்டின்றது 18 திவிதேசங்களை சொல்ல வருது. பாண்டிய நாடு 18 திவிதேசங்கள். அதிலே முக்கியமாக இவர் திருமோகூர் ஆத்தனைத்தான் மார்க்கபந்துவாக எடுத்துக்கொண்டு ரொம்ப ஆச்சரியமாக சாதிச்சார். அந்த முதல் பதிகத்திலே பரமபதம் செல்லணுமானாக்கா அர்ச்சிசு தின பூர்வபக்ஷ ஷடுதங் மாசாப்த வாதாம்சுமத்து க்ளௌ வித்யுத்து வருண இந்திர தாத்ரு மகிதா என்றெல்லாம் சொல்லும்படியாக அர்ச்சிராதி கவனத்தில் அதனுடைய பாதை என்னன்னு போட்டு கொடுத்திருக்கிறார்கள் மகான்கள். ஏற்கனவே சாஸ்திரங்கள் தெரிஞ்சதுதான். கௌஷிதிக்கு உபனிஷத்திலையும் வித்தியாசமா சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீபாஷ்யத்திலே 3 விதமான விஷயங்களை காட்டி இது அதிகப்படி இது அதிகப்படின்னு இல்லாம இதுல விட்டு போனது அதுல சொல்லப்பட்டிருக்கு என்றெல்லாம். இப்ப அதனுடைய விவரணம் தேவையில்லை. இருந்தாலும் அர்ச்சிராதி மார்க்கம்னு ஒன்னு ஏற்கனவே இருக்கு. அப்படின்னு வரும்போது முதல்ல பகல் அப்படி ஒவ்வொன்றா சொல்லிண்டே போய் மேல போய் இது வருணலோகம், இது வாயுலோகம், இது யமலோகம், அதெல்லாம் ஒரு பட்சம் இருந்தாலும் அப்புறம் சூரியலோகம், சந்திரலோகம், அந்த மண்டலங்கள்லாம் தாண்டி இது போய் கடைசியில எங்கேயோ தம ஆசி தமசா கூடமக்ரே பிரகேதம் சலிலகம் சத்வமாயுதம் இதெல்லாம் வேதம் சொல்லி அங்க பெரிய ஜலங்களாக இருக்கும். சலிலம் என்று பெரிய சமுத்திரம் போல பெரிய ஜலங்கள் இருக்கும். அதை தாண்டி போனா தான் பிரகாசித வஸ்துவான வைகுண்டம் வரும் அப்படின்லாம் சொல்லப்பட்டு இருக்கு இல்லையா? இப்படி ஏற்கனவே அர்ச்சிராதி மார்க்கம் தான் சொல்லி இருக்கேன். இதுக்கு பகவான் வரணுமா, வழித்துணை பெருமாளை போல அவன் வந்தே ஆக வேண்டுமா அப்படின்னு விசாரம் பண்ணும் பொழுது பெருமாள் என்ன சொல்லியிருக்கிறார்னு நன்னா தெரிஞ்சின்றவரா இருக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். பெருமாள் என்ன
சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது ததஸ்தம் பிரியமானம் தூ காஷ்டபாஷாண சந்நிபம் அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாங்கதிம். நான் என் பக்தனை ஸ்மரித்துக் கொள்ளுகிறேன், நல்ல கதிக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு பெருமானே சொன்னதுனாலே இப்ப கைப்பிடிச்சுட்டு அழைச்சி போகக்கூடியவனே நமக்கு ஆச்சாரியனா நமக்கு வாய்க்கும் நம்மாழ்வாருக்கு சாட்சாத் எம்பெருமானே கையை பிடிச்சு அழைச்சிட்டு போவதாக சொன்னீரே, வாரும் அழைச்சிட்டு போவோம் என்று திருமோகூர் வழித்துணை பெருமாளை அழைச்சிட்டு போறதாக சொல்றார். அதனால அகம் ஸ்மராமிங்கிறதுக்கு ஸ்மாரயாமின்னு பெரியவாச்சான் பிள்ளை இதுக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கிறார். ஸ்மராமின்னு ஸ்மாரயாமி, அதாவது ஸ்மரிக்க செய்கிறேன், தன்னை ஸ்மரிக்க செய்கிறேன். கடைசியில நம்முடைய பந்து பரிவாரங்கள்லாம் தாத்தா என்ன தெரிகிறதா, அப்பா என்ன தெரிகிறதா என்று சொல்லக்கூடிய பந்து பரிவாரங்கள் எல்லாரையும் விலக்கி, ஏன்னா அவர்கள் எதுக்காக வருகிறார்கள்னா பொருள் வைத்ததுண்டாகில் சொல்லு சொல்லு என்று சுற்றும் இருந்து, அதனால அந்த சோர்வுனால அப்படி கீழே கிடக்கும் போது அப்பொழுது பொருள் வைத்ததுண்டாகில் சொல்லு சொல்லு, எங்க வச்சிருக்க சொல்லு, எந்த பொருள் எங்க வச்சிருக்க, இது எங்க வச்சிருக்க, பணம்லாம் எங்க இருக்கு இப்படின்னு கேட்டு வரத்துக்குத்தான் பந்து பரிவாரங்கள் இருக்கிறார்களே தவிர அவர்கள்லாம் கொண்ட பெண்டிர் மக்கள் உற்றார் சுற்றத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்றி யாதுமில்லைன்னு 9ஆம் 10 முதல் பதிகத்திலேயே இதை தான் தெரிவித்தார். திருமங்கை ஆழ்வாரும் ஆச்சரியமா தெரிவிக்கும் போது தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன் உன்னை காண்பதோர் ஆசினால் திருவேங்கட தெம்பெருமானுக்கு சாதிக்கும் போது அவர் சொல்லிட்டு வந்தார், இவர்கள்லாம் அட்டைகள் போல் சுவைப்பர் அப்படிங்கறதுனால இவர்கள் எல்லாத்தையும் அத்தனை பேரையும் ஒதுக்கிட்டு என்னுடைய ஞாபகத்தை அவனுக்கு வரும்படியாக செய்கிறேன்னு ஸ்மராமிங்கிறதுக்கு ஸ்மாரயாமி, என்னை ஸ்மரிக்கும்படியாக செய்கிறேன்னு ரொம்ப ஆச்சரியமா தெரிவிச்சிருக்கிறான். அதனால அந்த வழித்துணை பெருமாளை முதல் பதிகத்திலே ஆச்சரியமா அழைத்தார். இவர் இப்படி பதிகமா 9ஆம் 10லையும் சரி 10ஆம் 10லையும் ஆட்சி பின்னாடி இப்ப நம்ம இன்னைக்கு 2ஆம் திருவாய்மொழி அனுபவிக்கிறோம். மேற்கொண்டு திருவாட்டார் எம்பெருமான சொல்ல போறார். அதோ அனந்தபுரம் இன்றைக்கு இப்போ இந்த பதிகத்திலே திருவனந்தபுரத்தை அனுபவிக்கிறார். இதுக்கப்புறம் திருமாலிருஞ்சோலை, திருப்பேர் நகர், இப்படி விதவிதமா அனுபவிச்சுட்டு வராரு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு ஒரு ஆராய்ச்சி செய்ய பிராப்த மாதிரியா ஒரு நல் சுற்றம் அப்படிங்கிற பதிகத்துல திருமங்கை ஆழ்வாரும் 2 திவிதேசத்தை ஒவ்வொரு பாசுரத்தை சொல்லிட்டே வந்திருக்கிறார். இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கலாம்? இவர்கள் மகான்கள் இப்படி செய்கிறார்களே, பக்தி பிராபல்யத்தாலே பிரபன்னர்கள் ஆழ்வார்கள் என்று சொல்லும் போது அந்த பக்தி மேலிட்டு போயிட, இவர்களுக்கெல்லாம் ஆர்த்தி உண்டாகிட தொண்டரடிப்பொடி ஆழ்வாரே என்ன சொல்லியிருக்கிறார்? முதல்ல இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன்னு சொன்னவர் தான் அடுத்த பாட்டிலேயே ரொம்ப தூரம் கூட தள்ளில ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமையன் அப்பினி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அப்படின்னார். அப்போ இதெல்லாம் அப்ப ஆழ்வார்களுக்கு மகான்கள் எல்லாருமே ஒன்றாக பேசிட்டே பேசும் ஏக கண்டர்களாக இருப்பதனாலே நம்மாழ்வாரும் திருவாட்டாறு பதிகத்தில் சொல்லும் போது இருள் தருமா ஞானத்துள் இனிப்பிறவி யான் வேண்டேன் அப்படிதானே சொல்ல போறார். அப்படி இருக்கும்போது அப்ப ஏதோ ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் என்னத்துக்காக இப்படி சொல்லுகிறார்? திவ்யதேசமா சொல்லுகிறார்களே, இப்படி திருப்பதிகளாக எடுத்து அனுபவிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இப்போ சுவாமி நம்மாழ்வாருக்கு எம்பெருமான் ஏதோ நாளிட்டு கொடுத்ததாக தானே பாவிச்சுண்டு அந்தந்த திவ்யதேசங்கள் பல திவ்யதேசங்களுக்கு சென்று இவர் விதவிதமா அனுபவிக்கிறார். அதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு கேட்டா, கல்யாணமான மணப்பெண் ஒவ்வொரு இடத்துலயும் போய் கொரடாக ஏறி வீடு வீடா ஏறி, அந்த காலத்துல அப்படி, இப்பதான் கல்யாண மண்டபம்னு வச்சிருக்கோமே, எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய இடத்துல கிளம்பும் போது எல்லாம் பூர்த்தியாகி விவாகம் பூர்த்தியாகி புக்ககத்துக்கு புகிற சமயத்துல கிளம்பும் பொழுது அத்தை போயிட்டு வரேன், அப்பா போயிட்டு வரேன், அம்மா போயிட்டு வரேன், மாமி போயிட்டு வரேன்னு ஒவ்வொருத்தருட்டையா சொல்லிட்டு புறப்படுவா இல்லையா? அது போல திவ்யதேசமாக சென்று அந்த இடங்கள்ல அந்த எம்பெருமான் அனுபவிச்சு அடியேனுக்கு வைகுண்ட பிராப்தி இப்பொழுது இந்த க்ஷணம் பிராப்தம் ஆகிறது, அடியேன் புறப்படுகிறேன்னு ஒவ்வொரு திவ்யதேசத்திலேயா போய் சொல்லி புறப்படுறதாக தாத்பரியம் என்று அனுபவிச்சிருக்கிறார்கள். அதைதான் திருமோகூர் வழித்துணை பெருமாளை முதல் பதிகத்திலே சொல்லிட்டார். இப்பொழுது திருவனந்தபுரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஆச்சரியமா அனுபவிக்கிறார். இதுல எப்படி நம்ம என்ன மாதிரியான கைங்கரியங்கள்லாம் திவ்யதேசங்கள்ல செய்ய வேணும் அப்படிங்கறதையும் இதுல சொல்ல போறார். அதனால இப்படி விதவிதமா ஏறி சென்று திவ்யதேசமாக திருப்பதி பெருமாள் ஒவ்வொரு திருப்பதினா திருமலா திருப்பதியை சொல்ல, பொதுவாக திருப்பதினாலே திவ்யதேசங்கள் தானே, அந்தந்த இடங்களிலே சென்று நான் புறப்படுகிறேன் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா தெரிவிச்சுட்டார்.
இப்படி ஒரு நாள் சுற்றத்தில் திருமங்கையாழ்வாரும் அப்படிதான் தெரிவிச்சார். ரெண்டு திவ்யதேசமா அனுபவிச்சுட்டு வந்தார். அதுபோல நம்மாழ்வாருடைய படியைத்தான் அவர் அனுபவிச்சு மாறன் பணித்த தமிழ் மறைக்கு தானே மங்கையர் ஆரங்கம் கூறினது. அதனால அங்கே நம்மாழ்வார் படியை அப்படியே எடுத்துக்கொண்டு அவர் சாதிச்சார்னு தெரியுது. அதனால மாலை நன்னி தொழுதழுமெனோ வினக்கட அப்படின்னு 9ஆம் பத்து கடைசி பதிகத்துல எப்படி சொன்னாரோ அதுல மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான்னு சொன்னதை இவர் நன்றாக ஏற்றுக்கொண்டு எம்பெருமானுடைய திருவுள்ளத்தை அப்படியே அனுவாதனம் பண்ணினதாக கொள்ள வேண்டி இருக்கு. அதனால பரமபிரத பிராப்தி அப்படிங்கிறது கிட்ட வந்துடுத்து அப்படின்னு துணிஞ்சு சொல்றவரா இருப்பதனாலே பல திவ்யதேசங்கள்ல புகுகிறார் அப்படின்னு இப்ப நமக்கு புரியுது. இப்போது இந்த 2ஆம் பதிகத்திலே அடியனு கொடுத்த பொருள் அனுபவிக்கக்கூடிய திவ்யதேசம் அப்படின்னு பார்ப்போமேயானால் திருவனந்தபுரம். அப்பேற்பட்ட அந்த அனந்தசயன பெருமாளே பத்மநாப பெருமானை ஆச்சரியமா அனுபவிக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு பாசுரமாக பார்த்து கொண்டு அதனுடைய அர்த்தங்கள் ஐதிஹ்யங்கள் ஏதாவது இருந்தால் அதையும் அனுபவிச்சுட்டு போகலாம் அப்படிங்கிறது அடியனுடைய அவா. அடியன் முதல் பாசுரம் கெடுமிடராயவெல்லாம் கேசவாவென்ன நாளும் கொடுவென செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகில்லார் விடமுடையரவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலத்தும் தளமுடை வயல் அனந்தபுரன் புறநகர் புகுதும் இன்றே எப்பொழுதே இன்றே போய் புகுவோம் வாருங்கள் என்று இதுவும் ஒரு விதத்திலே உபதேசபரமாகத்தான் இருக்கிறது. உபதேசபரமாகத்தான் இருக்கு. ஆச்சரியமான உபதேசங்கள். எப்படி பல இடங்கள்ல உபதேசம் பண்ணும்பொழுது என்ன காரணமா இருக்கும்? ஞானத்திலே தம் பேச்சு, பிரேமத்திலே பெண் பேச்சு என்று சொல்லும்படியாக ஞான நிதியாக இருக்கும் பொழுது நமக்கு உபதேசம் புகுவோம் வாருங்கள் என்று எம்பெருமான் நம்மாழ்வாரை தேர்ந்தெடுத்து கொண்டான். அவர் ஞான கைதா காலக்கழிவு செய்யலேன்னு கேட்டதுனால எம்பெருமான் அப்படி ஸ்வீகாரம் பண்ணிண்டான். ஆழ்வாரோ நம்மை ஸ்வீகாரம் பண்ணி கொண்டார். நம் எல்லோரையும் பார்த்து நம்மை தேர்ந்தெடுத்து கொண்டு நம்ம பல பதிகங்களாலே நம்மளை அழைச்சிருக்கிறார். ஆச்சரியமா அழைக்கிறார். புகுவீர் வாருங்கள் 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 நம்மளை கூப்பிடுறார். அத போல இந்த இடத்துலயும் சொல்லும் பொழுது கேசவா அப்படின்னு திருநாமத்தை சொல்லிண்டே நம்ம திவ்யதேசத்தை அனந்தபுர நகர் புகுதும் இன்றே புகுவோம் வாருங்கள் நம்மளை கூப்பிடுறார். இந்த பாசுரத்தினுடைய ஆச்சரியம் கேசவா என்ன இடராயவெல்லாம் கெடும், அதாவது கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன அப்படியே இத எப்படி அன்வயிச்சுக்கணும் கேட்டா கேசவா என்று அப்படின்ற அர்த்தத்துல சொல்றாரு இல்லையா. கேசவா என்ன அப்ப கேசவன் எம்பெருமானுடைய திருநாமத்தை கேசவாய நமஹா நாராயணாய நமஹா மாதவாயன 12 திருநாமங்கள்ல கேசவந்தமர் கீழ்மேல் எமரே எழுபிறப்பும் மாசதிரிது பெத்து நம்முட வாழ்வு வாய்க்கின்றவான்னு 2ஆம் பத்து ஆச்சரியமா 6ஆம் பதிகத்திலையும் தெரிவிச்சார் இல்லையா. 6ஆம் பதிகமா 7ஆம் பதிகத்துல தெரிவிச்சார் இல்லையா. அத போல இந்த இடத்திலையும் கேசவன் திருநாமத்தை சொல்றார். இதுக்கு அப்புறம் திருவாட்டாறு பதிகத்திலையும் கேசவன் திருநாமத்தை தான் எடுக்கிறார். கேட்டாயே மட நெஞ்சே கேசவன் எம்பெருமானை அப்படின்னார். முதல் 10லே கண்டாயே நெஞ்சேன்னார். இந்த 10ஆம் பத்திலே கேட்டாயே நெஞ்சேன்னு சொல்ல போறார் திருவாட்டாறு பதிகத்திலே. இப்பொழுது அந்த கேசவான்னு சொல்லிட்டோமானா என்ன கேசவாவென்ன கெடும் இடராயவெல்லாம் கெடும். நமக்கு என்னென்ன இடர்கள் உண்டோ நம்ம அடிக்கடி சொல்லிட்டே வந்துட்டு இருக்கோமே. மூட்டையா கொண்டு வந்த சஞ்சிதம்னு சொல்லக்கூடிய பாபங்கள் என்ன, அல்லது சம்பாதிச்சு வச்சிருக்கக்கூடிய புண்ணியங்கள் என்ன, இது ரெண்டுத்தினாலையும் கேசமான அந்த திருநாமத்தை சொல்லிட்டா ரெண்டுமே ஒன்னு. பாபங்கள் போய்விடும், இன்னொன்று வரக்கூடிய பாபங்கள் தொடவே தொடாது. பிராரப்த கர்மாவும் கழிந்தே போய்விடும், அதுவும் இல்லாமல் போய்விடும். காஞ்சி சுவாமி அடிக்கடி சொல்லுவார் இந்த விஷயத்தை. அதாவது போய பிழையும் புகுதருவான் நின்றனமும்னு பொதுவா வியாக்கியானம் பண்ணுவார்கள். ஆனா சுவாமி சொல்லும் பொழுது இதை மாமுனிகளுடைய திருவுள்ள கருத்தாக இருக்குன்னு சொல்லி நின்றனமும் தீயனில் தூசாகும் செப்புன. நின்றன அப்படிங்கிறது பிராரப்த கர்மா, அதுவும் சேர்த்து இல்லைன்னா ஆண்டாள் தனியா அந்த போய பிழையும் புகுதருவான்னு சொல்லியிருக்கணும். நின்றனமும்னு சொன்ன காரணத்தினாலே பிராரப்த கர்மாவும் ஒழிந்து விடும் பாருங்கள் அப்படின்னு தான் ஆச்சரியமா சுவாமி தெரிவிப்பார். அதன்படி நாம் அதை கொண்டு அந்த பலத்தை கொண்டு சொல்லும் பொழுது நின்றன பிராரப்த கர்மாவும் சேர்ந்துதான் போய்விடும். அதனால கேசவான்னு அவனுடைய திருநாமத்தை சொல்லிட்டா போரும், எல்லா இடர்களும் கெடும். கேசவ நாமத்தை சொன்ன அந்த சந்தர்ப்பத்திலே துன்பமானவை என்னது?
அது எல்லாம் தொலைந்து போய்விடும் அப்படின்றார். நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமறுகளும் குறுகில்லார். நிரந்தரமா யமதர்மராஜனுடைய அவனுடைய பட்டர்கள், யம பட்டர்கள்னு சொல்லக்கூடிய அவனுடைய சிஷ்ய பரிவாரங்கள், அவர்கள் தான் பாசக்கயிறை போட்டு நம்மளை உயிர்கள் எடுத்துக்கிறதுன்னு. சுவாமி இப்படி கூட பாசக்கயிறுன்னு ஒன்று இருக்கா, நம்மளை பிடிச்சி இழுப்பாளா நமக்கு தெரியுமானா? நம்ம உயிரை எடுக்கும் போதுன்னா அது புரிய போறது. இன்னைக்கே சொன்னாக்கா அந்த பாசக்கயிறுன்னு ஒன்று பார்த்திருக்காளா, அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முடிச்ச அவிழ்ப்பார்கள் அப்படின்னு மகான்கள் தெரிவிக்கிறார்கள். அந்த கயிறை போட்டுதான் அது இழுக்கும் பட்சத்துல அந்த முடிச்சு அவிழ்ந்துடும். நம்ம அப்ப ஜீவாத்மா தானா கிளம்பும் அப்படிங்கிற அந்த சமயத்துல இந்த கூற்றின் அப்படின்னா அந்த தெற்கு திசையில் இருக்கக்கூடிய யமதர்மராஜன், அந்த யமதர்மராஜனுடைய தமர்களும் குறுகில்லார். அந்த தமர்கள் யமபடர்களும் கிட்ட அணுக மாட்டார்கள் அப்படின்னாருங்க. நிரந்தரமாக கொடுமைகளை செய்யக்கூடிய அந்த யமபட்டர்கள் வரவே மாட்டார்கள் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார் இந்த இடத்துல. எம்பெருமான் திருநாமத்தை சொல்லிட்டா ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அஜாமிலோபாக்கியானத்திலையும் யமதர்மராஜன் அவனுடைய பட்டர்களுக்கும் விஷ்ணு சாட்சாத் எம்பெருமானுடைய பட்டர்கள் விஷ்ணு பார்ஷதர்கள் சொல்லக்கூடியவர்களுக்கும் ஒரு பெரிய விசாரணை வந்தது. அவன் தன் பிள்ளையதான் நாராயணான்னு யாதிரிச்சிகமா கூட்டான். யாதிரிச்சிகமாகவோ எப்படியோ எம்பெருமான் திருநாமத்தை சொல்லிட்டா வைகுண்ட நாம கிரகணம் அசேஷாகஹரம் விதுஹு என்று அகஹரம் அப்படின்னு எம்பெருமானுடைய விஷயத்தை திருநாமத்தை தெரியாத நம்ம ஏனக்கேனாபி பிரகாரேன ஏதாவது ஒரு விதத்துல எம்பெருமானுடைய திருநாமத்தை தெரிஞ்சோ தெரியாமலோ சொன்னோமானா சாங்கேத்தியம் பாரிஹாஸ்யம் வா ஸ்தோபம் ஹேளனமேவா வைகுண்ட நாம கிரகணம் அசேஷாகஹரம் விதுஹு. அசேஷ அகஹரம், அந்த அசேஷம்னா மிச்சமீதி இல்லாத பாபங்கள் எது உண்டோ பூர்வ பாபம் இனிமேல் வருவதாக இருக்கக்கூடிய பாபங்கள் பிராரப்த கர்மா போல அசேஷ அகஹரம். அசேஷம்னா மிச்சப்பட்டது, அசேஷம் இல்லாம ஒண்ணுமே மிச்சப்படாம அகஹரம் பாபங்களே போயிடுனார். சங்கேதமா ஏதோ அப்படி சொல்லிட்டே போறது, சங்கேதம் சொல்லிட்டே போனான். ஏதோ பேரை சொன்னான், அந்த பைத்தியம் பிடிச்சா மாதிரி சொல்லிட்டு போறான். பாத்தீங்களா, சில பேர் என்னென்னத்தையோ உளறிண்டே போவார்களே, அதுக்கு சாங்கேத்தியம். பாரிகாசியம், பரிகாச பாத்திரமாக டே நம்மளெல்லாம் பார்த்தா இன்னைக்கும் பல இடங்கள் டே கோவிந்தா போறான் அப்படின்னு சொல்லுவார்கள். பல இடங்கள்ல சொல்லி அடியும் கேட்டிருக்கு. அதனால கோவப்படுறது இல்லை. காரணம் என்னன்னு கேட்டா, நம்மள கோவிந்தான்னு சொன்னாக்கா இந்த திருமணையும் பார்த்துட்டு சொரூப லட்சணத்தை பார்த்துட்டு கோவிந்தான்னு அவன் கிண்டலுக்காக சொன்னா கூட நம்மளை பார்த்ததும் பகவன் நாமம் அவன் வாயில வந்தது அப்படின்னு தான் நாம எடுத்துக்கணுமே தவிர அவனை போய் நம்ம எப்படி என்ன சொல்லமா போச்சுன்னு அவன்கிட்ட சண்டைக்கா போகிறது. இருந்தாலும் அது எம்பெருமானுடைய பரம காருண்யாதிசயம். அவனுடைய வாக்குல திருநாமம் வரும்படியா எம்பெருமானுடைய திருநாமம் நம்மளை பார்த்ததுமே ஆஹா நம்ம அதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சோமேன்னு பார்க்கணும். அதுக்கு பாரிகாசியம் வா ஸ்தோபம் அப்படின்னு வம்பளப்பதற்காக ஸ்தோபோக்தின்னு பெயர். இந்த வம்பளப்பதற்குன்னு பல பேர் இருக்கால் எதையோ பேசுவார்கள். பேசும்போது கூட எவனையோ அரசியல் இருக்கக்கூடியவன் எவனோ ஒருத்தனா இருப்பான், அவன் பேர் கேசவனா இருக்கும். எம்பெருமான் திருநாமத்தில் ஏதோ மாதவனா இருக்கும், கோவிந்தனா இருக்கும், கோவிந்தா அப்படின்னு இல்ல கேசவான்னு சொல்லுவான். அப்படி சொல்லிட்டா கூட ஸ்தோபத்தான மம்பளப்பதற்காக சொன்னா கூட எம்பெருமான் அப்பேற்பட்ட தந்த திருநாமத்தை தான் என் பேரை சொன்னான் என் ஊரை சொன்னான் சொல்ற பிரகாரம் அவன் நன்னா அனுகிரகம் பண்றான் போல் இருக்கு. அதனால ஸ்தோபம் ஹேளனமேவா, ஹேளனத்துக்காக கிண்டல் பாத்திரமாக பரிகாச பாத்திரமா சொன்னாலும் சரி, கிண்டலாக சொன்னாலும் சரி, இப்படி எப்படி பண்ணினாலும் கிட்ட நின்று சுத்தி பிரதட்சணமா நம்மளையே நம்மளை கிண்டல் பண்றது. அப்படி நின்று கிண்டல், இப்படி நின்று பண்றது, குடிமி வச்சிருக்கான் பாருடா, இவன் அதை பண்ணிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு எதையோ சொல்லி பரிகாச பாத்திரமாகவோ அல்லது ஹேளனமாகவோ, ஹேளனையா அப்படின்றார்கள். இப்படி எதை சொன்னாலும் வைகுண்ட நாம கிரகணம் அப்படிங்கிறது சாஸ்வதம். அந்த வைகுண்ட நாம கிரகணம் அசேஷ அகஹரம் விதுஹு என்று சொல்ல தெரிஞ்சுக்கோங்க, தெரிந்து கொள்ளுங்கள். விதுஹு தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு யமபட்டர்கள்ட்ட விஷ்ணு பார்ஷதர்கள் சொல்லுகிறார்கள். உடனே யமபட்டர்கள்லாம் எவன்கிட்ட போய், சுவாமி உலகத்துல எத்தனை ராஜாக்கள் உண்டு, நீர் உண்டு தானே ராஜான்னு நினைச்சுட்டு இருக்கோம், தேவரீர் தானே எல்லாத்தையும் பாசத்தை போட்டு அத்தனை பேருக்கும் மரணம் கொடுக்கும்படியான ஒரு இதோ இருக்கிறீரே, ஆனா ருத்ர பசுனாம் அதிபதி சமாவது வேத வாக்கியம் சொல்றது. ருத்ரன் தான் பசுபதி. உண்டான எத்தனை ஜீவ ஜந்துக்கள் இருக்கோ எல்லாத்துக்கும் அவன் தான் அதிபதினு வேதம் சொல்றது. விஷ்ணு பர்வதானாம் அதிபதினு, எல்லா மலைகளுக்கும் அதிபதி விஷ்ணு.
அப்ப எல்லா மலைகள் குன்றுதோறும் எதையோ சொல்லுவார்கள். அது கிடையவே கிடையாது. ஒவ்வொரு குன்றிலும் எம்பெருமான் தான். திருமலை அப்பனை பாருங்கள், சாட்சாத் பதரிகாசிரம் என்ன, அகோபில கஷேத்திரம் என்ன, ஏன் நம்ம காஞ்சி வரதன் என்ன, அப்பேற்பட்ட யானை மலைன்னு சொல்ல முடியாது. அத்திகிரி பேரருளாளன் தானே சுவாமி, கிரிதானே சுவாமி அந்த இடத்துல. இது மாதிரி அப்ப நேபாள தேசத்தில் இருக்கக்கூடிய சாலக்கிராம கஷேத்திரம் என்ன, இன்னும் எவ்வளவோ திவ்யதேசங்கள்ல, திவ்யதேசமா இருக்கட்டும் வேற சில இடங்களா கூட இருக்கட்டும். ஆக மலைன்றதே எம்பெருமானுடைய அதீனத்தில் இருக்கக்கூடியது. எம்பெருமான் தான் அதுக்கு அதிபதி அப்படின்னு வேதம் சொல்றது. அதன்படி ருத்ர பசுனாம் அதிபதினார். ருத்ரன் தான் எல்லா பசுக்களுக்கும். எதுக்கு அதிபதினாக்கா அவன் தானே சம்ஹார கர்த்தா. அதனால அப்ப அவனை சொல்றது அவனுடையவே சொரூபம் தான் யம தர்மராஜன். அந்த யம தர்மராஜன் தான் விதுரனாக வந்தது மகாபாரதத்திலே. அது ஒரு சாபம். ஆணிமாண்டவ்யர் ரிஷி அப்படிங்கிறவருடைய சாபம் காரணமாக விதுரரா வந்தார். அது ஒரு பட்சம் இருக்கட்டும். அந்த யம தர்மராஜன் போய் இவர்கள்லாம் விஞ்ஞாபனம் பண்ணினார்களோ இல்லையோ, உடனே யம தர்மராஜன் சொன்னா, அப்பா 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 அவர்களை போய் தொடவே தொடாத, அவர்களெல்லாம் தொட்டுடாத, பகவன் நாமத்தை சொல்ல, ஏதாவது ஒரு விதத்தில் சொன்னா கூட எம்பெருமான் தன்னைத்தான் சொன்னான் எடுத்துன்னு அவனுக்கு பரமானுகிரகம் பண்றான்டா, நாம் அவர்கள் கிட்ட போயிடக்கூடாது. ஸ்வபுருஷம் அபிவீக்ஷ பாசஹஸ்தம் வததி யமக்கில தஸ்ய கர்ண மூலே என பரிஹர மதுசூதன பிரபன்னானு பிரபுரகம் அந்யன்றினாம் ந வைஷ்ணவானாம். வைஷ்ணவர்களுக்கு நான் பிரபு இல்லை, அந்யன்றினாம் மற்றவர்கள் தான். பகவன் நாமத்தை சொல்லாதவர்களுக்குத்தான் நான் பிரபுவே தவிர, அவர்களைத்தான் நீங்க பிடிச்சி எட்மரலாமே தவிர, நீ விஷ்ணு பார்ஷதர்கள் எப்ப சொன்னார்களோ அதுதான் சத்தியம். அதனால நீங்க விஷ்ணு நாமத்தை சொல்லிட்டவன் நீ பாசக்கயிறு போட்டா கூட ஒன்னால எடுக்க முடியாது. காரணம் நான் அவர்களுக்கு பிரபு இல்லை அப்படிங்கறதுனால ஸ்வபுருஷம் அபிவேக. ஸ்வபுருஷன்னா தன்னுடைய சிஷ்யகணங்கள் யார் யார் இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து சொல்லுவானா. யமன் சொல்றானா, காதோட சொல்றானா. அது கூட கர்ண மூலே அப்படின்னு. இது அப்படியே தமிழ் அனுவாதம் பண்றார் திருமிசை ஆழ்வார். அப்படியே திறம்பேன் மின் கண்டீர் திருவடிதன் நாமம் மறந்தும் புறந்தொழா மாந்தர் இறைஞ்சியும் சாதுவராய் போதுமின்கள் என்றான் நமனும் தன் தூதுவரை கூவி செவிக்கு. ரொம்ப அழகான பாட்டு. 68ஆம் பாட்டுல தன்னுடைய நான்முகன் திருவந்தாதில் திறம்பேன் மின் கண்டீர். அப்பா நல்லது நடக்கணுமான உலகத்தில் இதெல்லாம் பாருங்கள், நான் சொல்றதை கேளுங்கள் அப்படின்னார். என்ன எம்பெருமான் திருவடி தன் நாமம் அப்படின்னார். அங்க பரிஹர மதுசூதன பிரபன்னான்னு சம்ஸ்கிருதத்தில் சொன்னார். அந்த மதுசூதன திருநாமத்தை சொல்றதுக்கு திருவடி தன் நாமம் அப்படின்னு விட்டார். அது இந்த இடத்துல திருமணிசை ஆழ்வார் சாட்சாத் நாராயணன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது அவர் சொன்ன மதுசூதனன் சொல்ற பேரை சொல்லணும்னு அவசியம் இல்லை. திருவடின்னு சொன்னாலே அது எம்பெருமான் தானே சாட்சாத். திருவடி தன் நாமம், அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லுபவர்கள் பரம வைஷ்ணவர்கள். அப்படிங்கறதுனாலே மதுசூதன பிரபன்னர்கள் யாரோ அவர்கள் கிட்ட போயிடவே போயிடாதீர்கள் அப்படின்னு இங்கே என்ன சொல்றாருங்க. அவர்களிடத்துல போய் இறைஞ்சியும் சாதுவராய் போதுமின்கள் என்றான். சாதுவராய் போதுமின்கள். அப்பா ஜாகிரதை ஜாகிரதை, அவள்கிட்ட ரொம்ப சாதுவா இருந்துருங்க, அவளை போய் தொடவே வேண்டாம். அதுவும் எப்படி நமனும் தன் தூதுவரை கூவி செவி. தூதுவர்கள்லாம் கூப்பிட்டு நமன்னா யமன் என்ன பண்ணினான், கூவி செவிக்கு காதோட சொன்னான் அப்படின்னு தமிழ்லையும் திருமிஷாழ்வாரும் தெரிவிக்கிறார். அந்த இடத்துல ஸ்வபுருஷம் அபிவீக்ஷ பாசஹஸ்தம் வததி யமக்கில தஸ்ய கர்ணமூலி. ஏன் சுவாமி கர்ணமூலத்துல சொல்லணும், ரகசியமா ஏன் பேசணும், ஏன் நன்னா சொல்லணுமே. டேய் அப்ப வைஷ்ணவர்கிட்ட போகாதேன்னு சொன்னா என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு சின்ன விஷயத்தை சொன்னா புரிய வரும். ஒரு ராஜா அரண்மனை அகழி இருக்கு, அது தாண்டி தான் உள்ள போக முடியும். வெளியில நிற்கிற ஒருத்தன், நான் இந்த ராணியை காதலிக்கிறேன், இந்த ராணி எனக்கு ரொம்ப பிடித்தமானவள் அப்படின்னு சொன்னான்னு கொஞ்சம் கத்தி சொல்றான் ஒருத்தன். உடனே ஓடி வந்து அடடே இந்த மாதிரி பேசாதடா, உன்னை உனக்கு கொண்டுடுவாங்கடா படுபாவி, இந்த மாதிரி பேசாதே, பேசினா உன்னை ராஜா கொலையே பண்ணிடுவான், சிரச்சேதம் பண்ணிடுவான், ஜாகிரதா அப்படின்னு காதோட சொல்றான். ஏன்னா கத்தி சொன்னா கூட ஓஹோ இவன் ராணிய காதலிக்கிறான் போல் இருக்கு, ராணிய பிடிச்சு இழுப்பான் போல இருக்கே அப்படின்னு தெரிஞ்சா காதல விழுந்துட போறதுன்னு அந்த காதல கூட விழாம ஜாகிரதரான்னு மெதுவா சொல்லுவானா. பேரை சொல்லாதரா, அவன் பேர பொல்லாப்பு வந்துடும், உன்னை சிரச்சேதமே பண்ணிடுவான்னு காதோட தான் சொல்லுவான். கத்தி சொன்னாக்கா ஓ சொல்றதாக இருக்கிறான்.
இவன் பிடிச்சின்னு போறதாக இருக்கிறான்னு நினைச்சுப்பான் இல்லையா. எவனாவது ஒரு வாசல்ல இருக்கக்கூடிய தர்வானுக்கு தெரிஞ்சா கூட போய் சுவாமி வாசல்ல இந்த மாதிரி ஒருத்தன் சொல்றான்னு ராஜா கிட்ட சொல்லிட்டாக்கா, ராஜா பிடிச்சின்னு வாவரன்னு சொல்லி சிரச்சேதம் பண்ணிட மாட்டான். அதனால காதோடமா தான் சொல்லலாம்ப்பா, படுபாவி சொல்லாதரான்னு சொல்லுவார்கள் இல்லையா. அதை போல யமனும் அப்பா வைஷ்ணவர்கிட்ட போயிடாதே அவ கிட்ட அந்த மதுசூதனன் எம்பெருமான் நாராயணன் அவனுடைய நாமத்தை சொன்னவா கிட்ட போயிடாதே, போனாக்கா ஒரு கால் கொஞ்சம் யமன் கத்தி சொல்லுவாரே. ஆனால் ஓஹோ இவர்கள்லாம் என்னுடைய பார்ஷதர்கள் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல எம்பெருமான் திருநாமத்தை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடியவர்கள் விஷ்ணு பார்ஷதர்கள் தானே வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு வரணும். இவர்கள் போய் தொடுவார்கள் போல் இருக்கு, நம்மளை சிக்ஷை பண்ணிடுவார் பெருமாள். நம்மளை விஷ்ணு பார்ஷதர்களே நம்மளை சிக்ஷை பண்ணிடுவார்கள், சிரச்சேதம் பண்ணிடுவார்கள். ஜாக்கிரதைங்கிறதுக்காக தான் கத்தி சொல்லாம ரகசியமா அப்பா மெதுவா ஜாகிரதை வைஷ்ணவாள்கிட்ட போயிடாதே, எம்பெருமான் திருநாமத்தை சொல்றவர்கள்ட்ட போகாதே அப்படிங்கறதுனாலதான் கூற்றின் தமர்களும் குறுகில்லார். அந்த எம்மப்பட்டவர்களும் கிட்ட அணுகி வரவே மாட்டோம். குறுகில்லார் குறுக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. குறுக்கும்னா சமீபத்துல இருக்குன்னு அணுக ரொம்ப கிட்ட அணுகி போயிடலாம்னு அத மாதிரி வரவே மாட்டார்களாம் அவர்கள் கூட. அதனால ஓடி போயிடுவார்கள். அப்படி ஆன பின்பு விடமுடைய அரவில் பள்ளி விரும்பினான். விடம்னா விஷம், விடமும் அமுதமுமாய் அப்படின்னு ஏற்கனவே வேற பத்துல இவர் தெரிவிச்சிருக்கிறார். அதனால அந்த விடம் அப்படின்னா விஷம். தமிழ்ல ஷா அந்த மாதிரி அந்த எழுத்துக்கள்லாம் கிடையாதுனாலே விடம் தான் சொல்லுவோம். எப்படி விட்டு அப்படின்னு சொல்லுவோம், விஷ்ணுவை விட்டுன்னு சொல்றோம் இல்லையா, விட்டு சித்தர் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த இடத்துல விடம்னா விஷம். விஷம் நிறைய இருக்கக்கூடிய அரவில் பள்ளி விரும்பினான். அந்த அரவுன்னா சாட்சாத் பத்மநாபன் எம்பெருமான். அப்படியா அனந்த சயனனாகத்தானே இருக்கிறான். அதனால தானே அதுக்கு ஊருக்கே திருவனந்தபுரம், அனந்தபுரம் தானே பெயருது. அனந்தன்னு எம்பெருமானுக்கும் தெரியும், அந்தமே இல்லாதவன் அனந்தன். அப்பேற்பட்டவனுக்கு படுக்க போடணுமேயானால் அப்பேர் அமளின்னு பெயர். அமளினா படுக்கை. அந்த அரவத்த மளியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்துன்னு பெரியாழ்வார். அதுபோல அரவத்த அமளினா அவரவர்களுக்கு அவர்கள் படுக்க இருந்தாதானே சுவாமி. அந்த ஆதிசேஷ் அவருக்கு ஏத்தாப்புல படுக்க போடணும். அனந்தனுக்கு ஏத்த படுக்க அது இன்னும் அவனுக்கும் பெயர் அனந்தன் தான் பெயர். 2000 பணாபணங்கள் 2000 கண்களாச்சே. என்ன ஒரு அழகு. அப்பேற்பட்ட அந்த விடமுடை அரவில் பள்ளி விரும்பினான் அப்படின்னாங்க. அப்பேற்பட்ட நச்சரவினை அப்பே நச்சு, அதாவது தன்னுடைய பையிலேயே நச்சு பைன்னு சொல்லுவார்களே, அது வாக்குலையும் பல்லிலையும் எல்லா இடத்திலையும் அதுக்கு விஷம் தான் நிறைஞ்சிருக்கும். அது கோபத்தோடு இருக்கக்கூடியது. நச்சரவணமேல் விரும்பினான் பள்ளி கொள்ளும் அவன் இருக்கக்கூடிய அந்த விரும்பினான் விரும்பி வர்த்திக்கக்கூடிய திவ்யதேசம் அப்படின்னா சுரும்பலற்றும் தடமுட வயல் வண்டுகள்லாம் ஆர்ப்பரிக்கக்கூடிய அப்பேற்பட்ட தடாகங்கள் நிறைந்த கழனிகளை உடைய அனந்தபுரம் நகர் திருவனந்தபுரமாகிற திவ்யதேசத்தை இன்றே புகுதும், இப்பொழுதே போய் புகுவோம் வாருங்கள். அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அப்படி சொல்றதுனால இப்பொழுதே புகுவோம் வாருங்கள் என்று ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். ஏன்னா இவர் திருவனந்தபுரத்தை பரம போக்கியதையா இப்படி அனுபவிக்கிறாரே, அப்படி அந்த திருப்பதியிலே சென்று புகும்படியாக நம்மளை நியமிக்கிறார். முன்னடிகளே கேசவான திருநாமத்தை சொல்லிட்டா நமக்கு பலவிதமான பாபங்களும் போயிடும், யமபட்டர்களும் நம்ம கிட்ட வரமாட்டார்கள், சாட்சாத் எம்பெருமானே தன் திருவடியை சேர்த்துக் கொள்வான் அப்படின்னு சொல்லும் பொழுது இது இப்படி நச்சரவினைன்னு பாம்பை பத்தி சொல்லும்போது விடமுடை அரவில் பள்ளி விரும்பினான்னு அந்த விடம் அப்படி சொல்லணுமா அப்படின்னு கேட்டா அங்க வைகுண்டத்துல என்ன நடக்கும்னா ஆங்கார வாரம் அது கேட்டு அழலுமிழும் பூங்கார் அரவு அப்படின்னாருங்க. அங்க ஆரவாரம் அது கேட்டு அங்க என்ன பண்ணுவார்கள், வைகுண்டத்திலே நித்தியர்கள் முக்தர்கள்லாம் இருக்கார்கள் இல்லையோ, எம்பெருமான்ட்ட அப்படியே பிரதட்சமா வந்து ஆரவாரம் பண்ணி சந்தோஷத்துல குதிச்சு ஏதத் சாமகாயன் நாஸ்தே சாமகானம் பண்ணிட்டு குதிச்சுண்டு ஹா ஊஹா ஊஹா ஊ என்றெல்லாம் சொல்லும்படியாக சாமகானம் பண்ணும்படி. ஐயோ எம்பெருமான் இப்படி சயனிச்சுட்டு இருக்கிறானே, இவனுக்கு என்ன யாராலே என்ன தீங்கு வந்துருமோன்னு நினைச்சு ஆங்கு ஆரவாரம் அது கேட்டு ஆங்கார வாரம் அது கேட்டு ஆங்கு வைகுண்டத்திலே ஆரவாரம் அது கேட்டுட்டு என்ன பண்ணுவான், அனல் அழல் உமிழும் அந்த அழல் உமிழும் அப்பேற்பட்ட அந்த
பாம்பு புஷ் புஷ்ன்னு அப்படி நெருப்ப கக்குவானாமே அழலுமிழும் பூங்கார் அரவுன்னு. இன்றைக்கும் மெய் திருமையம்ங்கிற திவ்யதேசத்துல போய் பாருங்க, அப்படிதான் இருக்கும். அங்க பக்கத்துல பார்த்தோமானா அங்கங்க அப்படியே அந்த இதுவாவே அழகா ஆச்சரியமா காட்டியிருப்பார்கள். அந்த எம்பெருமானுடைய சயனமா இருக்கக்கூடிய அந்த படுக்கை இருக்கு இல்லையா, அந்த நச்சு அரவணை படுக்கை, அந்த அரவுன்னா பாம்பு, அது அப்படியே அழல் உமிழ்தாப்புலதான் அங்க வந்து இருக்கும் அந்த திவ்ய தேசத்துல. அதுக்கு அது ஏற்கனவே சாட்சாத் வைகுண்டத்தில் இருக்கக்கூடியது இங்க திருமையத்தில் அனுபவிச்சுக்கலாம். அங்க ஆரவாரம் அது கேட்டு அழல் உமிழும். அப்படி வந்து நெருப்ப கக்கிறதாமே. ஏன்னா யாருக்கு என்ன தீங்கு வந்துருமோ, எம்பெருமானுக்கு என்ன தீங்கு வந்துருமோன்னு நினைச்சு அது உடனே அப்படி கக்கிறதாமே. கிட்ட யாரும் எம்பெருமான்ட்ட யாரும் வந்துடக்கூடாதுன்னு அப்படி பாதுகாக்க கூடியது. அதனாலதான் இந்த இடத்துல ஆழ்வார் தெரிவிக்கும் போது விடமுடை அரவில் பள்ளி விரும்பினான். விடம் அந்த விஷமே இருக்கக்கூடிய அதையே வந்து நெருப்பா கக்கக்கூடியது. அது அப்பேற்பட்ட, அதாவது எம்பெருமான் அப்படி போற்று பாதுகாக்கிறார்கள். உரகல் 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 ஒன்சுடர் ஆழிய சங்கே அரவரின் அந்தகவாளே அழகிய சார்ங்கமே தண்டே இரவுபடாமல் நென்மர் உலோக பாலீர்கள் பறவையறையா உரகல் பள்ளியறை குறிக்கண்மன் ஒவ்வொன்னையா கூப்பிட்டுருக்கிறாருங்க பெரியாழ்வார். அதை போல இந்த இடத்துல இவன் அந்த விடமுடை அரவில் பள்ளி விரும்பினான்னு முதல் பாட்டிலேயே ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அடுத்த பாட்டாக என்னவோ இப்புகுதிராகில் எழுமையும் ஏதம் சாராஹா குன்று நேர் மாடமாடே குருந்து சேர் செருந்தி புன்னை மன்றலர் பொழில் அனந்த புறநகர் மாயன் நாமம் ஒன்றுமோராயிரமாம் உள்ளுவார் கும்பரூரே. உம்பர் அதாவது எம்பர் நம்மளை சேர்ந்தவர்கள், தள்ளிக்கூடிய தமர்கள் கிட்ட இருந்துட்டாக்கா மத்தியில இருந்தா உம்பர்னு சொல்றோம் இல்லையா. உம்பர் ஊரே, அந்த திருவனந்தபுரமே பரமபத பிராப்தமாக இருக்கும் உம்பர் ஊரே அப்படிங்கிறாருங்க. குன்றுனே மாடமாடே, மலை போன்ற மாடங்கள், குன்று சேர் குன்று நேர் மாடமாடே. அப்பாடி அப்பேற்பட்ட மலைகள்லாம் நிறைய இருந்தா அது போல மாட மாளிகை கூட கோபுரம்னு சொல்லும்படியாக பெரிய மலை போன்ற மாடங்கள் அருகே குருந்து சேரு செருந்தி புன்னை, அப்பேற்பட்ட மரங்கள், குருந்த மரங்களோடு சேர்ந்த சுரபுன்னை மரங்கள், அப்புறம் புன்ன மரங்கள் எல்லாம் சேர்ந்து மன்றலர் பொழில் அனந்த புறநகர் அப்படிங்கிறாருங்க. மன்றிலே அலரும்படியான சோலைகளுடைய திருவனந்தபுரத்தை இன்னு போய் புகுதிராகில் இன்றே சென்று அடைவீர்களாகில். நம்மளை தானே கூப்பிடுறாரு சொன்னேன் இப்போ. அதனால நமக்கு உபதேசம் பண்றார், போய் சேருங்கள் அப்படி செல்வீர்களாகில் என்ன ஆகும் கேட்டார். எழுமையும் ஏதம் சாரா, எழுமையும் ஏழு பிறவிக்கு கூட உமக்கு அப்பேற்பட்ட சம்சார தோஷம் இனிமே வரவே வராது. ஏழு பிறப்பும் வராது, சம்சார தோஷம்ங்கிறதே வராது. அப்படி பிரிச்சுக்கலாம் இதை. ஏழு பிறப்புன்னு அவ பிறப்புன்னு வந்துட்டு சம்சார தோஷம் இல்லைன்னு சொல்றீரே அப்படின்ற அர்த்தம் இல்ல. ஏழு பிறப்புமே இனிமே வராது. எத்தைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோமே ஆவோம்னு ஆண்டாள் சொல்லலாம். பெரிய நம்மாழ்வாரோ பெரிய ஆழ்வாரோ மற்றவர்கள் சொல்லுவார்களோ இல்ல நாம தான் சொல்ல முடியுமா? நமக்கு சம்சார பாதை வேண்டாம்னு தானே சுவாமி சொல்றோம். அதுக்கு என்ன தாற்பயம் கேட்டா, எம்பெருமான் அவதாரம்னா பிராட்டியும் கூட சேர்ந்த அவதாரம் தானே. ஆண்டாளுக்குள்ளே 3 பிராட்டிமார்களும் இருக்கிறார்கள்னு தானே நம்ம அப்பேற்பட்ட வியாக்கியானங்கள்ல பல இடங்கள்ல அனுபவிச்சுன்னு வந்திருக்கிறோம். அதனால அது எல்லா பிராட்டியும் அவளேதான் மகாலட்சுமி, அவளேதான் பூமி பிராட்டியார், அவளேதான் சாட்சாத் நப்பின்ன பிராட்டியார். அதனால 3 பிராட்டிமார்களும் சேர்ந்ததுதான் கோதா பிராட்டியார் அப்படின்னு வரும்பொழுது அந்த பிராட்டியும் சேர்ந்து அவதாரம் பண்ணுகிறாளாம். நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி, எத்தைக்கும் எவ்வளவு காலமா இருந்தாலும் சரி, ஏழு பிறவி நீ எடுத்துட்டே ஏழு சொல்லிட்டே போக வேண்டியதுதான். அப்படி ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோமே யாவோம், நாங்கள் யார் என்ன பண்ண போறோம், உன்னோடையே சேர்ந்து வருவோம், உமக்கே கைங்கரியம் பண்ண கடவுது அப்படின்னு சொன்னா இல்லையா. அது ஆண்டாள் சொல்லலாம். மற்ற ஆழ்வார் ஏனைய ஆழ்வார்களுக்கு அப்படி வாய்க்குமா? அதனால என்ன நித்திய சம்சாரிகள் தானே. ஆண்டாள் வேணா சாட்சாத் அவள் நீலாதுங்கா அப்படின்னு சொல்லும்படியாக நீலாதேவி எம்பெருமானுடைய பாரியை, அவள் வைகுண்டத்திலேருந்து வந்திருக்கிறாள், அவள் நித்திய சூரிகளிலே ஒருவர்னு எடுத்துக்கலாம். ஆனா ஏன்னா உடனமர் காதல் மகளிர் திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள்னு சேர்த்து தான் சொல்லியிருக்கிறார். நப்பின்ன பிராட்டி அவளும் அங்க அவதாரம் பண்ணினா கிருஷ்ணாவதாரத்திலே. இப்ப இங்க கோதையாக இப்ப நம்முடைய கலிகாலத்திலே ஏற்றபடியா வந்திருக்கிறார், அவள் சொல்லலாம். மற்ற ஏனைய ஆழ்வார்கள் இருள் திருமா ஞாலத்துள் இனி பிறவி யான் வேண்டேன் ஆதலால் பிறவி வேண்டேன் இப்படி சொல்றவர்கள் தானே ஆழ்வார்கள். அவர்கள் போய் எங்கேயாவது இப்படி கேட்பார்களா? வேண்டேன் மன வாழ்க்கையினார் திருமங்கை ஆழ்வார்.
அப்படி ஒவ்வொருத்தரும் எதையோ போரும் இந்த சம்சார பாதை அப்படின்னு சொல்றார்கள் இல்லையா. அதனாலதான் இங்க சொல்றார் எழுமையும் ஏதம் சாரா. அதோட ஏதம் சாரான 7 பிறவியும் இனிமே உமக்கு கிடையாது சுவாமி. அதுக்கப்புறம் சம்சார தோஷம்ங்கிறதே வராது. 7 பிறவி என்ன சம்சார தோஷமே வராது. ஏதம் சாரவே உமக்கிட்ட ஒண்ணு உமக்கு தீண்டவே தீண்டாது. எப்ப யமனே வரமாட்டான்னு சொல்லிட்டானோ, யம பட்டர்களே கிட்ட வரமாட்டார்கள் சொல்லியாச்சோ, அப்ப அவர்கள் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இன்னும் 1000 ஆண்டா வாழ போறோம்னு அர்த்தமா? இல்லையே. எம்பெருமான் திருவடியில சேர்த்துட்டா அப்புறம் வைகுண்டத்துக்கு போனா நஜபுனராவர்த்தந்தேன்னு மறுபடியும் கீழே வருதல் இல்லை. அது ஒன்வே டிராபிக் தான். அது ஒரு வழி பாதை. போயாச்சுன்னு சொன்னா திருப்பி வருதல் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயமாச்சு. அதனால சொல்றார் ஏதம் சாரா. சம்சார பாதைங்கிறது வரவே வராது. அது என்ன காரணம் கேட்டா மாயன் நாமம். அந்த திருப்பதி எம்பெருமானுடைய திருநாமங்கள்ல ஏதாவது ஒண்ணு சொன்னா கூட மாயன் நாமம்னு பொதுவா சொல்லிட்டார். ஒன்றும் ஏதாவது ஒரு திருநாமத்தை சொன்னால் 1000 உள்ளுவார் கும்பரூரே. ஒரு நாமம் சொன்னா அதுவே 1000 நாமமாக கொண்டு ஒன்றே 1000 காரியம் செய்யும். அதாவது ஒரு நாமத்தை சொன்னா கூட அது 1000 நாமத்தை சொன்னான்னு எடுத்துட்டு லட்சித லட்சணைன்னு சொல்லுவார்கள் நம்முடைய சம்பிரதாயத்தில். அதாவது சங்கத்தை சொன்னா சக்கரத்தையும் சொன்னதாக, சக்கரத்தை சொன்னா பஞ்சாயுதங்களையும் சொன்னதாக கூட தாத்பரியம் இருக்கும் இல்லையா. ஏதாவது ஒன்னு சொன்னா எல்லாத்தையும் போல. இப்போ சுவாமி சக்கரவர்த்தி திருமகனிடத்துல போய் எம்பெருமான்கிட்ட போய் தன்னுடைய 100 பாபங்களை விண்ணப்பம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு நஸ்மரதி அபகாரானாம் சதமபி ஆத்மவத்தையா அப்படின்னு அயோத்தியா காண்ட ஆரம்பத்திலேயே எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை சொல்லக்கூடிய வால்மீகி ஏதாவது கதஞ்சித் உபகாரேன கிருத்தேன ஏகேன துஷ்யதி நஸ்மரதி அபகாரானாம். அபகாரங்களை 100 போய் எம்பெருமான்கிட்ட விஞ்ஞாபனம் பண்ணினா கூட, நிவேதனம் பண்ணினா கூட, நீ ஒன்னும் பண்ணலையப்பா, அப்படி எனக்கு தெரியலையே, நீ பண்ணியான்னா அப்படின்னு கேட்பான். அவனுக்கா தெரியாது, சர்வஜனுக்கா தெரியாது. இருந்தா கூட அவன் இதெல்லாம் கணிசிக்க மாட்டார்கள். குழந்தை பண்ண தப்பு கூட நம்ம பார்க்க மாட்டோம். சில சமயங்கள்ல போன நீ அப்படியா பண்ணியான்னா தெரியலையே எனக்கு அப்படின்னு நல்ல மனசுடைய பெற்றோர்கள் அப்படிதான் இருப்பார்கள் இல்லையா. அத போல அது எம்பெருமான் அப்படிங்கிறவன் பரம காருணிகனாச்சே, அவன் போய் எங்கேயாவது கணிசிப்பானா? அதுவும் சக்கரவர்த்தி திருமகன் எல்லோரிடத்திலையும் வாத்சல்யத்தோடு இருக்கக்கூடிய எம்பெருமான் எப்படி இருப்பானா? நஸ்மரதி அபகாரானாம் சதமபின்னா. நம்ம என்ன 100 பாபம் தான் பண்ணிருக்கிறோமா? இந்த ஜென்மா பூரா மற்ற ஜென்மங்கள்ல கொண்டு வந்த சஞ்சிதங்கிறது இருக்கட்டும், இப்ப இருக்கக்கூடிய இந்த ஜென்மாவிலேயே நம்ம எவ்வளவு தப்பு பண்ணிருக்கிறோம். பிறந்த நாளாங்கிறது தெரியலையே சுவாமி. 100 தான் இருக்குமா? சதமபி அப்படின்னு விட்டாருங்க. சதம்னா லட்சமா கோடியான்னு எடுத்துக்கணும். சதமபி ஆத்மவத்தையா அப்படின்னு. ஐயோ உன்னை போல நல்லவன் உண்டாப்பா உலகத்துல, தெரியாதனவன் என்ன சொல்ற நீயா தப்பு பண்ணிட்டேங்கிற, தெரியலையே எனக்கு அப்படின்னு பெருமாள் கை மறந்து போயிடுவானா. பகவானா மறப்பான், அவனுக்கா தெரியாது. நீ ஒவ்வொன்றுத்தையும் உள்ளத்துல வச்சுண்டு என்னென்ன யார் யாருக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. இருந்தா கூட எம்பெருமான் காருண்யாதிசயம் வாத்சல்யத்தினாலே சௌலபியசீலனாக ஆகி நம்மோட கூட பழகக்கூடிய எம்பெருமானாச்சு. அவனா போய் பாபங்களை கணிசிப்பான்? ஒரு காலம் கணிசிக்க மாட்டான். அதனால்தான் ஏதம் சம்சார பாதையும் வராதுன்னுட்டார். ஒரு திருநாமத்தை சொல்ல மாயன் நாமம்னு ஒண்ணுதான் சொல்லிருக்காங்க, நாமங்கள்னு சொல்லல. நாமம் சொன்னாலே கேசவா வெண்ணன்னு முதல் பாட்டுல சொன்னதுனாலே அவனுடைய திருநாமங்கள் ஏதாவது ஒன்றும் ஏதாவது ஒண்ணு சொன்னா கூட 1000 கொண்டு 1000 திருநாமன் சொன்னதாக பகவான் எடுத்துண்டு உள்ளுவார் கும்பரூர் இதை அனுசந்திப்பார். யாரோ அவன் திருநாமத்தை யாரோ, ஏன்னா எவ்வளவோ திருநாமங்கள் இருக்கு அவனுக்கு. மதுசூதன் என்ற திருநாமம் இருக்கு. எம்பெருமானுக்கு சாட்சாத்தாக கேசவன் சொல்றோம், மாதவன், கோவிந்தன், நாராயணன், விஷ்ணு, திருவிக்ரமன், வாமனன், எவ்வளவோ திருநாமங்கள் இருக்கு. மதுசூதனன், ஸ்ரீதரன், ரிஷிகேசன், பத்மநாபன், தாமோதரன், எத்தனை திருநாமங்களை நம்ம சொல்றோம். பன்னிரு நாமப்பாட்டு அண்ணல் தாள் அளவிக்குவேன்னார் 7ஆம் பதிகத்துல, அதாவது 2ஆம் பத்துல. அதே மாதிரி இந்த இடத்திலையும் சொல்லும் பொழுது எம்பெருமான் திருநாமம் ஏதாவது ஒன்று சொன்னா கூட 1000 நாமத்தையும் சொன்னதாக. பகவானுக்கு 1000 தானா? கோடானு கோடி நாமங்கள் உண்டு. எதை என்னென்ன சொன்னாலும் அவனுக்கு காலமேகத்தை அன்றி மற்றொன்றிலங்கதின் காலமேக பெருமாள்னே திருநாமத்தை கொடுத்துட்டாரே சுவாமி. அப்படி கூட ஒரு பெருமாளுக்கு திருநாமம் உண்டாரு. எவ்வளவோ பேர் அதுல ஆழ்வார் பல இடங்கள்ல விதவிதமா நாமத்தை வானமாமலையே அடியேன் தொழ வந்த வானமாமலையினே
அப்படின்னு எம்பெருமானுக்கு பேர் கொடுத்துட்டார் அவர். அத மாதிரி இந்த இடத்துல ஒரு நாமத்தை சொல்லிட்டா கூட 1000 நாமம் சொன்னதாக தாற்பயமாக கொண்டு எம்பெருமான் உள்ளுவாருக்கு இதை யார் உள்ளத்திலே இருத்தி வெளியிலே சொல்லுவது மனசேகம் வச்சசேகம் கர்மண்யேகம் மகாத்மனாம் சொல்லும்படியாக மனசுல எதை சிந்திக்கிறார்களோ அதை வாக்குனால சொல்லி அதையே கர்மத்திலையும் செய்கிறார்களே. யத்தி மனசா தியாயதி தத் வாச்சா வததி தத் கர்மனா கரோத்தினி சாஸ்திரம் வேதம் சொல்ற பிரகாரம் மனசுல உள்ளுவார்க்கு யார் அதை மனசுல இருத்து வாக்குனால சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு என்னாச்சு உள்ளுவார் உம்பரூரேனார். அப்ப அதுவே வைகுண்டம் அனந்த திருவனந்தபுரமே பரமபத பிராப்தமாக இருக்கும். ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அனந்தபுர நகர் மாயன் நாமம் உள்ளுவாருக்கு உம்பரூரே அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல 2 விதமான கருத்து எடுத்துக்கலாம். இந்த இடத்துல என்னன்னு கேட்டா இத்திருநாமம் சொன்னால் திருநாடு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். இந்த திவ்யதேசமே இந்த திருத்தலமே வைகுண்டம் ஆயிடும் சுவாமி அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க இருந்தா சாஸ்வதமா நம்ம அங்க அந்த எழுந்தல் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே வைகுண்டம் வைகுண்டமா அனுபவிக்கலாம். ஒரு ஏதம் சாரா நமக்கு இதுவே அப்ப சம்சாரங்கிறது மறந்தே போயிடும்னு ஒரு அர்த்தம் உண்டாயிடும். சம்சாரம் பாதையே இருக்காது சுவாமி. நமக்கு எல்லாம் எப்பொழுதுமே வைகுண்ட பிராப்தி போல அங்க கைங்கரியங்களை பண்ணி கொண்டு இருந்தா ஏன்னா கைங்கரியம் பண்ணக்கூடிய திவேசத்தை பத்தி இது ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்க போறார் பின்னாடி இதே பதிகத்துல. அதையும் அனுபவிக்க போறோம். இப்பொழுது 3வது பாட்டை அனுபவிக்கலாம். அடுத்ததாக ஊரும் பொற்கொடியும் அகுதே உலகெல்லாம் ஒன்றுமிழ்ந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகில் தீரும் நோய் வினைகளெல்லாம் திண்ணம் நாம் அறியச் சொன்னோம் பேருமோர் 1000த்துள் ஒன்று நீர் பேசுமினே. ஆஹா என்ன அழகா சொல்றாருங்க. புள்ளூரும் பெரிய திருவடியே பேர் புல் அப்படின்னா பறவை. அதுலயும் பறவைன்னு எம்பெருமானுக்கு கருட வாகனன்னே பெயர். அந்த கருடாரூடனாக எம்பெருமான் வருவான் இல்லையா அந்த பெரிய திருவடியை ஊர்தியாக கொள்ளுமவனாக அததான் ஊர்தி அவனுக்கு அதுதான் வாகனம் எம்பெருமான். அதனால்தான் கருட வாகனன்னு சொல்லுவோம். கருடாரூடனாக வந்தான்னு சொல்றோம். ஆரூடனாக அது மேல ஏறி பறந்து வரக்கூடியது. அப்படி ஊர்தியாக கொள்ளுமவனாக எம்பெருமான் இருக்கிறான். கொடியும் அகுதே அந்த பெரிய திருவடியே அவனுக்கு துவசபட்டம் அப்பேற்பட்ட கொடியாக இருக்குமா அவனுக்கு. எம்பெருமானுடைய பெரிய திருவடியே கொடியாக உடையவன். அவனுடைய தேர்தட்டில எதிராக கொடின்னா அப்பேற்பட்ட கருடனே கொடியாக இருக்கக்கூடியது. அப்படி கொடியும் அகுதே உலகெல்லாம் உண்டுமிழ்ந்தான் உலகங்களை எல்லாம் ஒரு கால் உண்பதும் மற்றொரு கால். அதாவது உண்பதுன்னு சொன்னாக்கா சாட்சாத் சம்ஹாரம். அப்படி சிருஷ்டி பண்றதுங்கிறது உமிழ்ந்து உண்டாய் முதல் பத்திலே தெரிவிச்சிட்டாரே உண்டாய் உலகள் முன்னமே உமிழ்ந்து மாயையால் புக்கு உண்டாய் வெண்ண சிறு மனிதர் உவலாக்கை நிலையெய்தி மண்டான் சோர்ந்தது உண்டேலும் மனிதக்காகும் வீர் சிறிது மண்டா வண்ணம் மண்கரைய நெய்யூன் மருந்தோ மாயோனேன்னு தெரிவிச்சார் இல்லையா. அங்க உவலை ஆக்கை நிலையெய்தி அப்படிங்கிறாங்க. அந்த ஆக்கை அவன் எந்த திருமேனியை கொள்ளுகிறானோ ஆக்கைனா சரீரம் பொதுவாக எந்த திருமேனியை கொள்ளுகிறானோ அந்த கிருஷ்ணாவதாரத்துல எப்பா நீ நெய்யூன் மருந்தாளா இது எம்பெருமான் சொன்னான் அவன்கிட்ட இப்படி மண்ணுலாம் உள்ள இல்லாம மிச்சம் இல்லாம கரையறதுக்கு சாப்பிட்டியோ நெய்யூன் மருந்தோ மாயோனை இப்படி நெய்யும் வெண்ணையும் சாப்பிட்டியே கிருஷ்ணாவதாரத்துல என்ன உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மண்ணு கரையணும் சொல்றிய யாருக்கிட்ட நீ சொல்ற வார்த்தை அப்படின்னு நம்மாழ்வார் ஆச்சரியமா கேட்டிருக்கிறார். அந்த பாசுரமே உண்டாய் உலகள் முன்னமேனு ஆச்சரியமான பாசுரம். எல்லாத்தையும் பகவான் கபலீகரம் பண்ணிட்டு கடைசியில எங்கேயோ சின்ன ஆளிலையில வடபத்திரசாயியாக மஞ்சாடு வரையேழும் கடல்களேழும் எதுவுமே இல்லாம அத்தனையும் பகவான் உண்டான்னு திருக்கோவலூர் திவ்யதேசத்துல திருமங்கையாழ்வார் அனுபவிக்கிறார். எஞ்சாமை கொஞ்சம் கூட எதுவும் மிச்சமீதி இல்லாம அத்தனையும் உண்டு சமுத்திரத்திலே ஒரு ஆள் இலை சின்ன இலையிலே சின்ன குழந்தையாக பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமின் சொல்லும்படியாக அந்த எம்பெருமான் எழுந்தல் இருக்கிறானே ஆளின் மேல் கண் வளரக்கூடிய எம்பெருமான். அப்பேற்பட்ட எம்பெருமான் இப்படி திவ்யதேசத்திலே இங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது உலகெல்லாம் உண்டுமிழ்ந்தான். அப்ப உலகெல்லாம் உண்டாய் உலகள் முன்னமே உமிழ்ந்து அது சிருஷ்டி சம்ஹாரம் சிருஷ்டி அதை எடுக்கிறார் இங்க. ஏன்னா சிருஷ்டி பிராதான்யமா சொல்ல வரும் பொழுது கண்ணன் அதுலயும் வந்து அவதாரம் செஞ்சு அங்க அப்பேற்பட்ட வெண்ணெய் களவாடி திரின விஷயத்தை பேசுறார் நம்மாழ்வார். அதனால முதல்ல உண்டாய் உலகள் முன்னமே சம்ஹாரத்தை சொல்லிட்டு உடனே சிருஷ்டியை எடுக்கிறார். உமிழ்ந்து மாயையால் புக்கு அப்படின்னார். புக்கு அது உள்ளேயே நீ பிரவேசம் பண்ணி எல்லா இடத்திலையும் பகவான் எல்லாத்தையும் இங்க உண்டாக்கிட்டு அதுக்குள்ள தானே பிரவேசம் பண்ணி எல்லாம் இருக்கிறான் அப்படின்னு நமக்கு உபனிஷத்துலாம் கூட ஆச்சரியமான வாக்கியங்களை தெரிவிக்கிறது.
அதனால பிரவேசம் கரோதி, இது எல்லாம் அந்தர்பகிச்ச தற்சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா அப்படின்னு வியாபிச்சு இருக்கக்கூடிய பகவான் ஆச்சே. அவன் என்ன பண்ணினான்னு கேட்டா உலகெல்லாம் உண்டு உமிழ்ந்தான் அப்படின்னு. உண்டு உமிழ்தல் அப்படிங்கறதுனாலே கூடவே நம்ம சொல்லும் பொழுது இப்ப சொன்னோமே லட்சித லட்சணையான்னு ரக்ஷணசீலனும் கூட சேர்ந்து வருகிறது. அப்படி உள்ளுக்குள்ள பத்திரமா ஜாக்கிரதையா வச்சுட்டு எங்கெங்கயோ கண்டபடி போட்டுடாம ஆயிரம் ஆயிரமா லட்ச லட்சமா இருக்கக்கூடிய பிரம்மாண்டானி பகூனி பங்கஜம் பகூனின்னு சொல்லிட்டதுனால இதுல எத்தனை அப்படின்னு 1000 பிரம்மாண்டமா லட்சம் பிரம்மாண்டமா கோடானு கோடி இருந்திருக்கும் போல் இருக்கு. பிரம்மாண்டானி பகூனி பங்கஜ பவானு பிரத்யண்டம் அத்யத்புதா. ஒவ்வொரு பிரதி அண்டத்தையும் அப்படி உள்ளுக்குள்ள இடிச்சுடாம தன் வயிற்றுக்குள்ள ஒண்ணுக்குள்ள அப்படியே சேர வச்சுட்டானே. எப்பேற்பட்ட வயிறா இருக்கணும் அது. அப்பேற்பட்ட எம்பெருமான் அவன் எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு உண்டாய் ஜாக்கிரதையா பாதுகாத்து உமிழ்ந்து மாயையால் புக்குன்னார் முதல் பத்துல. அந்த உமிழக்கூடியவன் இந்த இடத்துல சொல்றாரு இங்க உலகெல்லாம் உண்டு உமிழ்ந்தான். உலக எல்லாம்னு இவரும் பொதுவா சொல்லிடுறதுனால எத்தனை பிரம்மாண்டங்கள் இருக்குமோ நமக்கு தெரியாது, நமக்கு அதுக்கெல்லாம் எண்ணிக்கையே தெரியாது. அவ்வளவத்தையும் அதோட மட்டும் இல்ல, வேதம் சொல்லும் பொழுது ஒவ்வொரு மயிர்கணுக்கள்லயும் ஒவ்வொரு அண்டங்கள்லாம் தொங்குறது, ஒவ்வொரு பிரம்மாண்டங்களும் தொங்குறதுன்னு விட்டார். அப்ப அத்தனை பிரம்மாண்டங்களையும் மறுபடியும் உள்ளதானே போட்டுக்கிறானே, கபலீகரம் பண்றானே. அதனால உலகெல்லாம் உண்டுமிழ்ந்தான் அப்படின்னு சிருஷ்டியும் செஞ்சான். செய்தவனாகிய அந்த எம்பெருமான் சேரும் தன் அனந்தபம் தன்னை குளிர்ச்சி வாய்ந்த தன் சொன்னாலே இப்போ தன் துழாய்னு சொல்லும்போது குளிர்ச்சி பொருந்திய திருத்துழாய் மாலைகள் அணிந்தவன் சொல்றோம் இல்லையா. திவ்ய தேசமே இன்றைக்கும் கேரளா தேசம் அப்படித்தான் இருக்கு. கேரள தேசம் சேர நாட்டுக்கு போனோமேயானால் எங்கு பார்த்தாலும் சோலைகள், எங்கு பார்த்தாலும் அப்படி குளிர்ச்சி பொருந்திய தேசங்கள், ஜலாசயங்கள், எங்க பார்த்தாலும் ஜலாசயங்கள். திருவித்துவக்கோட்டுக்கு போனா கூட பக்கத்துல பாரத புழா என்று சொல்லும்படியாக எல்லா இடங்களையும் ஜலாசயங்கள் நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஆச்சரியமான திவதேசம். அப்பேற்பட்ட சேரும் தன் அனந்தபுரம் நித்தியவாசம் செய்யுமிடமான எம்பெருமான் அப்படி நித்தியவாசம் செய்யுமிடமான குளிர்ந்த திருவனந்தபுரத்தை சிக்கன புகுதிராகில் திடமான அத்தியவசாயத்தோடு இந்த க்ஷணமே போய் புகுருங்கள், போய் சேருங்கள். அந்த எம்பெருமானுடைய அந்த திருவடி நிலை என்ன, மத்திய பாகம் என்ன, அவனுடைய திருமுடி என்ன, எல்லாத்தையும் தனித்தனியாகத்தானே அனுபவிக்கணும். 3 வாசல்கள். திருவடிகளை நம்போல்வார்கள் அனுபவிக்கலாம், மத்திய பாகத்திலே தேவர்கள்லாம், நித்தியசூரிகள்லாம் திருமுடி வர்க்கத்திலே கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள் என்று 3 வாசல்களாக இருக்கு. ஆனா நாம் இன்று 3 வாசல்களாலையும் எம்பெருமானை ஒரு வாசலாலேயே திருமுடியும், ஒரு வாசலாலேயே திருநாபி கமலத்தையும், கடைசி வாசலாலேயே திருவடியும். திருவடியிலேருந்து சேவிச்சுட்டு போகலாம், ஆபாத சூடம் அனுபூயன்னு போகலாம், இல்ல திருமுடியிலேருந்து வரலாம். எப்படி எப்படி வாய்க்க யாருக்கு பெறுகிறதோ அது மாதிரியா அப்பேற்பட்ட சிக்கன புகுதிராகில் நோய் வினைகள் எல்லாம் தீரும். மறுபடியும் எல்லாம்னு சொல்றாருங்க. நோயும் வினைகள் என்ன உண்டோ எல்லாம் தீர்ந்து போயிடும் சுவாமி. ஒரு மிச்ச மீதி இல்லாம எல்லாம் போயிடும். நாம் திண்ணமறிய சொன்னோம், திண்ணம் உமக்கறிய சொன்னோம் பின்னாடி சொல்ல போறார். திண்ணம் இந்த விஷயத்தை உங்களுக்கு நாம் அறுதியிட்டு சொல்றேன், திண்ணமா சொல்றேன், அறுதியிட்டு சொல்லுகிறேன். இதுதான் சாஸ்வதமானது நமக்கு. திண்ணம் நாம் திண்ணமாக அறியும்படியாக தெரிவித்தோம். பேருமோர் 1000த்துள் நீர் ஒன்று பேசுமின். ஏதாவது ஒரு நாம் இப்ப பாருங்க, முதல்ல ஒன்றும் பேரோரமாக கொள்ளும் அப்படின்னார். ஒரு நாமத்தை சொல்லிட்டாலே 1000 நாமம் சொன்னதுக்கு சமானம்னு சொல்லிட்டு இப்ப பேரும் ஓர் 1000த்துள் அப்படின்னார். அதனால எம்பெருமானுடைய சகஸ்ர நாமங்களுக்குள்ள நீங்க ஏதாவது நீர் ஒன்று பேசுமின், நீர் ஏதாவது ஒரு திருநாமத்தை சொல்லி எடுத்து பேசுங்கள். உலகெல்லாம் உண்டுமிழ்ந்தான் அப்பேற்பட்ட சேரும் தன் அனந்தபுரம்னு சொன்னதுனால இந்த பெருமான் ஆபத்சகன் அப்படிங்கிறதுனாலே ஆர்த்திஹரத்துவம் அதுவும் கூட சேது. ஆபத் சகா, ஆபத்துன்னு நமக்கு ஆபத்துன்னு ஒண்ணு வந்துடுச்சுன்னா அப்ப தோழனாக அண்டி இருந்து கடைசியில நமக்கு ஆர்த்தி, நமக்கு என்னென்ன ஆர்த்திகள் மனசுல துக்கங்கள் கிளேசங்கள் உண்டோ அது எல்லாத்தையும் ஹரத்துவம், ஆர்த்தி ஹரத்துவ விசிஷ்டன், எல்லாத்தையும் மொத்தமா போக்கி தன் திருவடியில சேர்த்து கொள்ளக்கூடிய எம்பெருமான். அதனால இவனிடத்துல போய் சேர்ந்தவனா அப்படி சென்று நம்ம புகுந்த அளவில துக்கங்கள், துக்க ஹேத்துக்கள், துக்கத்துக்கான காரணங்கள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கூட மொத்தமா தீர்ந்து போயிடும்ட்டார். இது அனுபவ சித்தமாக சத்தியமாக சொல்றேன்னு சொல்றார். அனுபவ சித்தம் சுவாமி, எனக்கு எவ்வளவோ கிளேசங்கள்லாம் இருந்தது, நாங்க மனசாலேயே அனுபவிக்கிறேன். அவர்
எங்க ஆழ்வார் திருநகரிலேயே திருப்புலி ஆழ்வான் திருவடி வாரத்தில் அந்த அங்கேயே அதனுடைய அடிவாரத்திலேயே இருந்து 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 வெளியில் எங்கேயும் செல்பவர் இல்லையே. ஆனாலும் இங்கேருந்து பார்த்தா எம்பெருமான் தெரியற அவருடைய திருவுள்ளத்துக்கு எல்லாம் பிராப்தமாகிறது. அதனால அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லுங்கள். திருநாமத்தை சொல்லி உடனே சிக்கன புகுவீர், அதாவது சிக்கன புகுதினாகில் அப்படின்னு பாசுறோம். நாம சொல்றோம் சிக்கன புகுவீர், உடனே சென்று சேருங்கள், எம்பெருமான் திருநாமத்தை சொல்லுங்கள் அப்படின்னு நமக்கு உபதேசம் பண்றார். திருவனந்தபுரம் சென்று புகுந்து நாங்கள் செய்ய வேண்டுவதன் அப்படி கேட்டாக்கா எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லுங்கள்பா, சொன்னாலே அதுவே நமக்கு பரமபதமாக ஆகிவிடும் என்பது போல சொல்லுகிறார். அடுத்தது 4வது பாட்டாலே பேசுமின் கூசுமின்றி பெரிய நீர் வேல சூழ்ந்து வாசமே கமழும் சோலை வயலணி அனந்தபுரம் நேசம் செய்துரைகின்றானை நெறிமையால் மலர்கள் தூவி பூசனை செய்கின்றார்கள் புண்ணியம் செய்தவாறே. அப்பா என்ன அழகான படி. யார் யார் புண்ணியம் செய்தவாறே, யாருக்காக சொல்லுகிறார் அப்படின்னாக்கா, பெரிய நீர் வேலை சூழ்ந்து, பெரிய நீராகிய கடலாலே சூழப்பட்டு, அரபிக்கடல்னு இப்ப சொல்றோம் இல்லையா, அது வெஸ்டர்ன் காட் அந்த பக்கம்லாம் அதுதானே. திருவனந்தபுரத்துக்கும் அதுதானே ஏற்பாடாக இருக்கு. அங்கேருந்து பக்கத்துல வர்க்கலா போனா கூட அங்க எம்பெருமான சேவிச்சா கூட பக்கத்திலே தான் அங்க கோவளம் பீச் எல்லாம் இருக்கு. அங்க பெரிய அந்த வேலைகளாலே சூழப்பட்டுன்னு சொன்னாலே அந்த பெரிய பெரிய நீர் இருக்கக்கூடிய அந்த கடலாலே சூழப்பட்டு வாசமே கவழும் சோலை வயல் அணி அப்படின்னார். பரிமள கந்தம் வீசும்படியான சோலைகள், அங்க வயல்களே அந்த நீர்வரப்புல அப்படி நின்று பார்த்தோமேயானால் ஒவ்வொன்றும் அப்படி தாழ் சாய்த்து தலைவணக்கும் தன்னரங்கமேன்னார் பெரியாழ்வார். அப்படி ஒவ்வொன்றும் என்னாச்சுன்னா அந்த மேல நல்ல முதிர்ந்த அந்த பயிர்கள் இருக்கு, அது இப்படி சாஞ்சு போயிடும், வளைஞ்சு போயிடும். அது எப்படின்னா பாகவதோத்தமர்கள்லாம் வளைந்து கொடுத்து அப்படியே அடியேன் அடியேன் தாசன் தாசன் அப்படியே இருப்பார்களே, அத போல தாழ் சாய்த்து தலவணக்கத்தோடு இருக்காம இந்த பயிர்கள்லாம். அப்படியாப்பட்ட வாசமே கமழும் சோலை, அப்புறம் வயல் அணி, அப்பேற்பட்ட வயல்களையும் அப்பேற்பட்ட சோலைகளையும் அணித்தாக இருக்கக்கூடிய அந்த அலங்காரமாக கொண்ட அனந்தபுரம் திருவனந்தபுரத்திலே நேசம் செய்து உரைகின்ற அது ஆசைப்பட்டு வந்துட்டான் சுவாமி. பிருந்தாவனத்துக்கு பகவான் ஏன் வந்தான்னு கேட்டா அதுக்கு பாகவதத்துல ரொம்ப ஆச்சரியமா சொல்றார். ஸ்வயம் ஸ்திதா அப்படின்னு விட்டார். கிம் வர்ணியதே திஷ்டமதோ விரஜௌகசாம். இதை நான் பாக்கியம் சொல்வேனா, அதிர்ஷ்டம் சொல்வேனா, மித்தியையும் சொல்வேனா, மாயைன்னு சொல்வேனான்னு பிரமிச்சு போயிட்டார் அங்க ஸ்ரீ சுகாச்சாரியார். அத போல இந்த இடத்துல ஆழ்வாரம் ஆச்சரியம் நேசம் செய்து உரைகின்றானேன்னு விட்டாருங்க, ஆசைப்பட்டுங்க. ஸ்வயம் ஸ்திதகான் ஏன் சொன்னார்னா, வைகுண்டத்துல அதுக்கு அப்பா அம்மா எல்லாம் கிடையாது, அவதாரமா தாய் தகப்பனை தேடிண்டு வருது. தசரதம் ரோச்சயாமாச அப்படின்னு தான் சொல்லித்தாங்க ராமாயணத்துல. அது போல இங்க தாய் தகப்பன், ஐயோ நமக்கு இங்க வந்துட்டா நமக்கு நந்தகோபன் இருக்கிறான், யசோத பிராட்டி இருக்கா, இவளை தாய் தகப்பனா கொண்டு மாயை விஷயங்கள் நிறைய காட்டலாமே. வைஷ்ணவீம் வியதனோன்மாயாம் புத்திர ஸ்நேகமையும் விபுகு, அந்த விபுவா இருக்கக்கூடிய அந்த பெருமான் குழந்தையா இருக்கும் பொழுது அவளுக்கு அந்த யசோத மண்ணத்தின்னையா வாயை காட்டுன, வாயில என்னென்னவோ அண்ட கடாகங்களை காண்பிச்ச உடனே ஐயோன்னு பெருமாள்னு நினைச்சு கீழே விழும் பொழுது அப்படியே வைஷ்ணவியும் வியதனோன் மாயாம் அப்படின்னு விட்டாங்க. மாயினால அப்படி மறைச்சானோ இல்லையோ புத்திர ஸ்நேகமையும் விபு, அந்த விபு என்ன பண்ணா புத்திர ஸ்நேகமையா பண்ணிவிட்டான் யசோதைய. வாடா என் குழந்தை, நீ ஒன்னும் தப்பு பண்ணலான்னு அரவணைச்சின்றாளாமே. அத மாதிரி பகவான் மாயமாயிக்கமான வஸ்துவாச்சே. அதனால நேசம் செய்த ஆசையோட அப்பா அம்மான்னு அங்க வந்துவிட்டு பெருமாள்னு கால உழறதுக்காக வந்தான் கிருஷ்ணாவதாரத்துல. அதனால அவளுக்கு ஆசையா வந்து இல்லை, நம்ம 10 அடியவர்களிவன் எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய வழிவேன்னாரு. அது மாதிரி இணைந்து இருந்தானே அந்த திரு உரல்ல. அது எவ்வளவு ஆசையான விஷயங்கள் அதெல்லாம். அப்படி எம்பெருமான் இப்படி நேசம் செய்து உரைகின்றானே, அப்படி அன்பு பூண்டு நித்தியவாசம் ஆசையோட வந்து உட்காந்துட்டான். திருவனந்தபுரம் எனக்கு பிடிச்ச தேசம் சுவாமி, எனக்கு இங்க வந்துட்டாக்கா நித்தியர்கள்லாம் கூட திருமலைக்கு வர்றது போல இங்க வந்து கைங்கரியம் பண்ணுவார்களே என்ற ஆசையோடு அன்பு பூண்டு நித்தியவாசம் பண்ணக்கூடிய அந்த பெருமானை நெறிமையால் மலர்கள் தூவி
முறை தப்பாம அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் புஷ்பங்களை எல்லாம் பணிமாறி பூசனை செய்கின்றார்கள். அங்க யார் யார் ஆராதிக்கிறார்களோ அவர்கள்லாம் புண்ணியம் செய்தவாறே, புண்ணியம் செய்த விதம்தான் என்ன, அது எம்பெருமானை இப்படி நல்ல நல்ல பரிமள கந்தம் வீசும்படியான புஷ்பங்கள்லாம் தூவி அதெல்லாம் பணிமாறி அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்கிறார்களே அவர்கள்லாம் புண்ணியம் செய்த விதம்தான் என்ன, அங்க இருந்து செய்கிறார்களே சுவாமி, அவர்களுக்கு அது வாசம் கிடைச்சதே, அடியேனு கிடைக்கலையோன்னு ஒரு கால் தோன்றது போல் இருக்கு. கூசமின்றி பேசுமின் அந்த பாக்கிய விசேஷத்தை நீங்கள்லாம் கூசாம எடுத்து சொல்லுங்கள், அவர்களுக்கு வாய்ச்சது நமக்கும் கிடைக்க வேணும் என்பதாக பாரித்து இருங்கள் அப்படிங்கிறதுனால அது எப்பேற்பட்ட திருவனந்தபுரம்னா பெரிய நீர் வேலை சூழ்ந்து வாசமே கமிழும் சோலைன்னு சொல்லி அப்படி எப்பேற்பட்ட கடல் நாற்றம் மேலிடாதபடி சோலைகள்லாம் சூழ்ந்து இருக்கு, கந்தங்கமிழும் வீசும்படியாக அப்படியாப்பட்ட ஒரு திவ்யதேசம். அத்தகைய திருப்பதிலே நேசம் செய்து எம்பெருமான் இருக்கிறான், ஆசையோட வந்திருக்கிறான் அப்படின்னு ரொம்ப அழகா தெரிவிக்கிறார். சூட்டுனன் மாலைகள் தூயல வேந்து வெண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபந்தாரா நிற்கவே அங்கோர் மாயால் ஈட்டிய வெண்ணை தொடுவுண்ண போந்தும் நிலத்துவன் கூன் கூட்டடை ஆடின கூத்து அடலாயர் தங்கொம்பினுக்கேன்னு திருவிருத்தத்தை தெரிவிச்சாரே, அது மாதிரி சூட்டுனன் மாலைகள் தூயன வேந்தி எல்லாம் அப்பேற்பட்ட பூசனை செய்கிற மலர்கள் எப்பேற்பட்ட முறை நெறிமையால் முறை தவறாது, அவர்களுக்கு அந்த நெறிமை கொஞ்சம் கூட முறை தப்பாம ஆசையோட பூசை செய்கிறார்களே, அவர்கள் செய்த பாக்கியம்தான் என்ன என்று ரொம்ப ஆச்சரியமா. சாதாரண திருநாட்டில் செய்யக்கூடிய பூசனை எல்லாம் ஒரு பூஜையா, இந்த திருவனந்தபுரத்தில் எம்பெருமான் எழுந்தெழுக்கக்கூடிய நிலைமையை பார்த்தா என்ன ஆச்சரியமா இருக்கு, ஆசையோட இங்க வந்துட்டானே அந்த பெருமானுக்கல்லவோ கைங்கரியம் பண்ண வேண்டும் அப்படின்னு தாமரை பூத்தா போல எங்குள்ளார் செய்யக்கூடிய இந்த பூசனை இந்த கைங்கரிய விஷயங்கள் அன்றோ உண்மையான விஷயம், அதைத்தான் புகழத்தக்கது, அதை சொல்லுங்கள், எடுத்து சொல்லுங்கள், கூசமின்றி பேசுங்கள். ஏண்டா நான் செய்யலையே எனக்கு கைங்கரியம் வாய்க்கலையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். ரெண்டாவது அவ செய்யறாளே இவா செய்யறாளேன்னு நம்ம வருத்தப்படவும் வேண்டாம், பொறாமப்படவும் வேண்டாம், கூசமின்றி அப்படின்னு விட்டாருங்க. அதனால அந்த பாக்கிய வசத்தை அந்த பாக்கிய விசேஷத்தை நீங்கள் கூசாமல் எடுத்து சொல்லுங்கள், எல்லாருக்கும் நீங்கள் மேற்கொண்டு சொல்லுங்கள் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா தெரிவிச்சுட்டார். 5வது பாட்டு. புண்ணியம் செய்து நல்ல புனலொடு மலர்கள் தூவி எண்ணுமின் எந்தை நாமம் இப்பரப்பறக்கும் இப்பிறப்பு அறுக்கும் அப்பால் திண்ணம் நாம் அறியச் சொன்னோம் செறிபொழில் அனந்தபுரத்து அண்ணலார் கமலபாதம் அணுகுவார் அமரராவார். அடே அப்பா, அணுகுவார் அமரராவார். நித்தியசூரிகளிலே முக்தாத்மாக்கள் கோஷ்டியிலே திரளிலே நம்மளையும் ஒரு கோவையாக ஆக்கி நம்மளையும் அந்த கோஷ்டியில ஒத்தராக ஆக்கி கைங்கரியங்கள் தந்தருளும் அப்படிங்கிற ஒரு பாக்கிய விசேஷத்தை இங்க சொல்லுகிறார் இந்த பாட்டுல. அதாவது அந்த புண்ணியம் செய்துன்னு ஆரம்பிக்கிறார். புண்ணியம் செய்து நல்ல புனலோடு மலர்கள் தூவி அப்படின்னாருங்க. பக்தி புண்ணியம் செய்துன்னா இந்த இடத்துல பக்தின்னு எடுத்துக்கணும். 10 அடியவர்க்கு எளியவன் இல்லையா, எம்பெருமான் ரொம்ப எளிமையா இருக்கக்கூடியவனாச்சே. அதனால அந்த எம்பெருமான் இடத்துல போய் அப்பேருடைய கைங்கரியங்கள் செய்ய பாருங்கள், பாரித்திருங்கள் சொல்லும் பொழுது புண்ணியம் செய்து அப்பேற்பட்ட பக்தி. பக்திங்கிறத நம்ம தமிழ்ல சொல்லுவோம் 10ன்னு சொல்லுவோம். 10னா எண்ணிக்கை 1 2 அந்த 10 இல்ல, 8 2 கயிற்றினால் மனந்தனை கட்டினார் திருச்சந்தவரத்தை திருமணிப்பிரான். 8 2 10 10னா இங்க எண்ணிக்கைக்காக சொல்லல. 10 உடை அப்படின்னா 10னா பற்றுதல், பற்றுதல்னா பக்தி. யாருமே சொல்லல, நம்மாழ்வார் தான் பக்திக்கு வியாக்கியானமே கொடுத்தார் நமக்கு. 10 அடியவர் கழியவன் அப்படின்னு பக்தி பக்தின்னு சொல்றார்களே தவிர பக்தினா என்னன்னு பல பேர் கேள்வி கேட்டுட்டா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றத்தை சொல்றா. பிரீத்தி பூர்வம் அனுத்தியானம் பக்தி இத்தியபிதீயத்தை. பக்தி விஷயத்தை எடுத்து உடையவர் ஸ்ரீபாஷ்யத்தில் சாதிக்கும் பொழுது அதை பின்னாடி ஸ்ருத பிரகாசிகா பட்டரும் சாதிக்கும் பொழுது 10னாக்கா என்னன்னு சொல்றார். அதாவது பற்றுதல் அப்படிங்கிறது தான் பக்தின்னு பெயர். பிரீத்தி பூர்வமா இருக்கணும் அந்த பக்திங்கிறது. அனுத்தியானம் இப்போ இரண்யகசிபோ ராவணனோ அல்லது சிசுபாலாதிகள் செஞ்ச மாதிரியான பக்திகள் அவர்கள்லாம் பிரதிகூலமாயிருந்து துவேஷிகளாயிருந்து எம்பெருமான் அடைந்தார்கள். அது அவர்களுக்கு ஏத்தது, அது வாய்ச்சது. அவருடைய ஆச்சாரியன் சொல்லும்படியாக அந்த சனகர் சனத்குமாரர் சனந்தனர் சனாதனர். அந்த சனத்குமாரர் ஒரு சாபத்தை கொடுத்துட்டார், உள்ள எம்பெருமான பார்க்க உள்ள விடல வைகுண்டத்திலே அப்படின்னு. அந்த விஷ்ணு பாஷதர்கள் அந்த வாசத்துல துவாரபாலகர்கள் இருக்கா இல்லையா, அந்த ஜெய விஜயர்கள் உள்ள விடாம சுவாமின்னு அப்படிதான்
போகிறது அழகில்லை, எம்பெருமானுடைய வைகுண்டத்துக்கு எல்லாரும் அப்படி போயிட முடியாதுன்னு சொல்லும் பொழுது, எப்பொழுது நீ என்ன சொன்னையோ இப்பொழுதே நீ கீழே சூத்ர யோனியில போய் பறக்க கடவுது அப்படின்னு, அதுவும் இப்படி அப்படி சொன்ன அடுத்த க்ஷணமே எம்பெருமான் நடந்து சலயன் சகஸ்ரீஹின்றாருங்க. சலன் நடந்து வந்தானாம். விஷ்ணு புராணம் ஆச்சரியமா வர்ணிக்கிறதுங்க. எம்பெருமான் அப்படி நடந்து வந்தான் அப்படின்னா, அப்படி நடந்து வந்தானோ இல்லையோ உடனே ஏன்னா சட்டுன்னு தோன்றலாம், சட்டுன்னு மறையக்கூடியவன் இருந்தாலும் அந்த பாகவதோத்தமர்களை பார்க்கறதுக்கு சல்லு சல்லுன்னு துளசி கந்தபாகம் வீசும்படியாக மந்தமாரதம் வீச பகவான் நடந்து வந்தான். பரஸ்பரம் 2 வர்க்கங்களையும் பார்த்தா இங்க பக்தர்களாக இருக்கக்கூடிய சனகாதிகள் 4 இந்த பக்கம் ஜெய விஜயர்கள் இருந்தாலும் இது என்னுடைய சங்கல்பத்தை தான் இப்படி நடந்தது. இதை கொண்டு இதை அதர்மம் மூலமாக தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ணுவதற்காக வேண்டித்தான் நான் இருக்கிறேன். அதனால இது என்னுடைய சங்கல்பம் தான் தேவரீர்கள் அவர்களை சாபம் கொடுத்தது அப்படின்னா, உடனே ஜன்மபிஹி திரிபிஹி ஜன்மபிஹி வாம்னா நீங்க 2 பேரும் என்ன பண்ணணும், கீழே 3 ஜன்மங்களாலே எம்பெருமான்ட்ட துவேஷம் பாராட்டி அவன் திருவடியை சீக்கிரமே அடைவீர்கள் அப்படின்னு அந்த ஆச்சாரியன் அவருக்கு நியமம் பண்ணினார். அந்த 2 பேருக்கு அந்த நியமானுகுணமாகத்தான் அப்படி துவேஷிகளா இருந்தார்களே தவிர அது அவர்களுக்கு அது உச்சிதம் கிடையாது. வைகுண்டத்தில் இருக்கிறவர்களுக்கு சாபமா, வைகுண்டத்தில் இருக்கிறவர்களுக்கு இல்லைன்னாக்கா இப்பேற்பட்ட கஷ்டமா, இல்ல துவேஷம் பாராட்டு, அதுவும் எம்பெருமான்ட்ட போய் துவேஷம் பாராட்டுபவர்களா, அது ஆச்சாரிய நியமானுகுணமாக நடந்த விஷயம். அப்படி பிரேரணம் பண்ணினால அவர்கள் செஞ்சார்கள். நமக்கு மனசு உருகும்படியா அழுவன் தொழுவன் ஆடி காண்பன் பாடி அலற்றுவன் தழுவல் வினையால் பக்கம் நோக்கி நாணி கவிழ்ந்திருப்பன்னு நம்மாழ்வாருடைய வாக்கு. 6ஆவதே ஆச்சரியமான அந்த பதிகத்தில் சொன்னாரே, அதன் போலல்லவோ நமக்கு வாய்ச்சது. அந்த பக்தியில புலகாங்கித மயிர்கூச்செறிந்து புலகாங்கித தேகமாக கத்கத தேகமாக கங்குலும் பகலும் கண்துயில் அறியால் கண்ணநீர் கைகளால், நமக்கெல்லாம் 4 பொட்டு ஜலம் வரமாட்டேங்கிறது. ஆழ்வார் கண்ணநீர் கைகளால் எரைச்சி தாமிரபரணி நதியா ஓடுறதே இன்னைக்கு. எப்பேற்பட்ட ஆச்சரியம்! அந்த ஆழ்வார் இங்க ரொம்ப அழகா தெரிவிக்கிறாருங்க. புண்ணியம் செய்து நல்ல புனலோடு மலர்கள் தூவி அப்படிங்கிறாருங்க. புண்ணியம்னா பக்தி. நமக்கெல்லாம் பக்தி தான் சுவாமி. எம்பெருமான் அடைவதற்கு ஒரே மார்க்கம். அதனால பக்தி பிராபல்யத்தாலே ஆரம்பத்தில் சொன்னேன். பக்தி பிரபல்யத்தாலே பிரபன்னர்கள் ஆழ்வார்கள் அப்படிங்கிறதுனாலே இவர்கள்லாம் அப்படியான ஒரு பிரபன்னர்கள். பிரபத்தி அதுலயும் சுவாமி நம்மாழ்வார் அங்கி மற்ற ஏனைய ஆழ்வார்கள் அங்கபூதங்கள் அப்படிங்கிறதால ஆழ்வார் தான் நமக்கு பிராதான்யம். நம்ம சம்பிரதாயத்திலேயே இது குரு பரம்பரையிலேயே அவரை பிரபன்ன ஜன கூட்டஸ்தர் அப்படின்னு தானே தெரிவிக்கிறோம். அந்த ஆழ்வாராச்சு. நமக்கெல்லாம் பிரபன்ன ஜனர்கள் நம்ம சொல்லிக்கிறோமே, பிரபத்தி பண்றோம், நம்ம பண்றோம். உண்மையா பிரபத்தி பண்றோமா? இல்லவே இல்லை. நாம பண்ற பிரபத்தி எல்லாம் பொய். அதனால்தான் நம்மளை பத்தி சொல்லும் பொழுது அங்க அஜ்ஞானத்தாலே பிரபன்னர்கள் அஸ்மதாதிகள் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்பேற்பட்ட விசேஷத்தாலே நம்மாழ்வார் சாதிக்கும் பொழுது பக்தியோட சேர்ந்து அப்படிங்கிறார். எம்பெருமானும் கீதையில சொல்லும் பொழுது நான் எதுக்குமே வசப்பட மாட்டேன்னு ஒரு வார்த்தையை சொல்றான். என்ன வேதாத்தியனம் பண்ணத்தால அடைய முடியும்னு நினைக்கிறீர்களோ, தபசு பண்ணத்தால என்ன அடைய முடியும்னு நினைக்கிறீர்களோ, பெரிய பெரிய தானங்களை பண்ணிவிட்டா என்ன அடைய முடியும்னு நினைக்கிறீர்களோ, அல்லது யக்ஞயாகாதிகள் பண்ணிவிட்டா என்ன அடைய முடியும்னு நினைக்கிறீர்களா? 11வது அத்தியாயத்துல தெரிவிக்கிறான் ரொம்ப ஆச்சரியமா. அதாவது நாகம் வேதைஹி ந தபசா ந தானேன நச்ச இஜ்யயா சக்கிய ஏவம் விதோ திருஷ்டம் திருஷ்டவானசி மாம் யதா. அப்பா நீ என்ன பாத்தியே, அதுக்கெல்லாம் நான் வேதத்தால் அடைஞ்சிட மாட்டேன். ராவணன் சாட்சி. ராவணனே அதுக்கு பரம உதாரணம். சாமவேதம் படிச்சவனாச்சு. அடுத்தது ந தபசா அப்படின்னார். தபசினாலே அவன் அடைய முடியாதுன்னார். இரண்ய கசிபு சாட்சி. அவனை போல இனிமே தபசு கிருத்தயுகத்துல பண்ணது போல இனிமே நபூதோ நபவிஷத் யாருமே பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு பண்ணிட்டான் அவன். வால்மீகி பின்னாடி பண்ணினார். இருந்தாலும் இரண்ய கசிபு பண்ணியது போல இல்லையா வியாக்கியானங்கள் எடுக்கிறார்கள். அப்போ இரண்யகசிபு அவ தபசா ந தானேன கர்ணனை போல தான வீரன் தான சூரன் சொல்ற உலகத்திலேயே கிடையாது. அந்த அளவுக்கு அதிலும் எப்படி பண்ணுவான் அவன். தானம் கொடுத்ததுமே கை வாங்குறவா கை கீழே தான் இருக்கும், கொடுக்கறவன் கை மேலதான் இருக்கும். வாங்குறவன் கூனி குறுக்கிதான் வாங்கிப்பான். திருப்பி போகும்போது அடியேன்னு சொல்லிட்டு கிளம்புவான். கிளம்பும் போது வாசல் வரைக்கும் கர்ணன் கூசாம அடிக்கடி இங்க என்னிடத்துல நிறைய விஷயங்களை பெத்துண்டு போகணும். கொஞ்சம் கூட லஜ்ஜையே வேண்டாம், இங்க வருவதற்கு கொஞ்சம் கூட லஜ்ஜையே படாதீர்கள்னு சொல்லும்படியான கர்ண தான சூரன் தான வீரன். அப்பேற்பட்ட தானம் கொடுத்ததுனால எம்பெருமான் அடைஞ்சானோ இல்ல தன்னுடைய குந்தி மாத்தான்னு தெரிஞ்சும் கூட போய் நின்றானோ? சரி, அதான ரகசியங்களை விட்டுடுவோம்.
பொதுவா வெளிப்படையா பார்க்கும்போது தானத்தாலையும் என்ன அடைய முடியாதுன்னுட்டான் பகவான். நச்ச இஜ்யா, தசரதனை போல இனிமே யாகங்கள் பண்ணினவர்கள் யார் உலகத்துல? அப்படி யாகம் பண்ணினத்தினுடைய பலனாகத்தான் சக்கரவர்த்தி திருமகன் அவதாரம் பண்ணினான்னு அவன் நினைச்சுட்டு இருக்கிறான். ஆனா எம்பெருமான் பரம தார்மிகன் யாருன்னு கீழே அப்படி கண்ணா அகல விழிச்சு பார்த்துட்டு இவர் சரி அவதாரம் பண்ணுவதற்கு தசரதன் சரியான ஆள், பரம தார்மிகனா இருக்கிறானே அப்படின்னு பிதரம் ரோச்சையாமாசே ததா தசரதம் நிருபம் என்று அவன் மேல அக்ஷதைய போட்டார். சரியா அக்ஷதை விழுந்தது தசரதன் மேல, அவரை தகப்பன ஆக்கி கொண்டு. வேதம் சொல்றது ஒருவனை தகப்பன் எப்படா சொல்றோம்னா பிள்ளையினாலே தகப்பன தகப்பன்னு சொல்றோம். பிதா புத்திரேன பித்ருமான் யோனி யோனௌ வேத வாக்கியம். பிதா அப்படிங்கிறவன் புத்திரேன பித்ருமான், புத்திரனாலே பித்ருஸ்தானத்தை பிதாங்கிற ஸ்தானத்தை அடையக்கூடிய பித்ருமான் யோனி யோனவ். எந்த இடங்கள்ல எப்படி வாய்ச்சாலும் சரி அந்த தகப்பனுக்கு தகப்பனாருங்கிற ஸ்தானம் எப்படின்னா பிள்ளையினாலே. இது வேத வாக்கியம். பிதா புத்திரேன பித்ருமான் யோனி யோனவ். இப்படி வாய்ச்சது தசரதன் பண்ண யாகங்களாலே இருந்தாலும் யஜ்ஞயாகாதிகள் பண்ணினவன் பரம தார்மீகனா இருந்தவன் தசரதன். இப்படி இவர்களா இது இத்தனை பண்ணா இப்போ இதெல்லாம் கண்ணா கிடைக்க மாட்டேன்னா அப்ப வேதாத்தியனம் பண்றது தப்பா? குப்பதானா? தபசு தானம் யஜ்ஞயாகதிகள் பண்றதெல்லாம் தப்பான கிருத். அதெல்லாம் ஒவ்வொரு யுகத்துக்கு ஒவ்வொரு விஷயத்தை வச்சுருவோம். இந்த கலிகாலத்துக்கு ஏற்ற தர்மம் பகவன் நாமம் தான். வேத முதல்வனை பாடி வீதிகள் தோறும் துள்ளாதார் ஓதி உணர்ந்தவர் முன்னா என் சவிப்பார் மனுஷரேன்னார். இதே சுவாமி நம்மாழ்வார் தான். அப்படி இருக்கும் பொழுது அவனை போய் இந்த இடத்துல யஜ்ஞயாகாதிகள் பண்றேன் அதை பண்றேன் நான் தபசுன்னு உட்கார்ந்துக்கிறேன்னா அடிவயிறு சூடுவனா ஏற்படுமே தவிர வாஸ்தவத்திலே அதெல்லாம் பலிக்குமான்றது தெரியாது. என்ன சுவாமி இது? அந்த யுகங்கள்ல பெரிய பெரிய யுகங்கள்ல இருந்த ஜடபரதர்னு சொல்லக்கூடிய பரத யோகீஸ்வரர் புலகாசிரமத்தை சாலக்கிராம கஷேத்திரத்தில் இருந்தாரு. அவருக்கே கடைசியில மரணம் வாய்க்கும் போது மான்னனவு யார் யார் எதை நினைச்சுன்னு சாகிறார்களோ அது அதுவாக பிறப்பார்கள் கீதையில எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜத்யந்தே கலேவரம் தம் தமே வைத்தி கவுந்தேயா தத் சதா தத் பாவ பாவிதான். நான் கீதையில யார் யார் எதை நினைச்சுட்டு சாகிறார்களோ அது அதுவாக பிறப்பார்கள். பரத யோகீஸ்வரருக்கு ஜடபரதன் சொல்லக்கூடியவருக்கு பெரிய பெரிய அஷ்டாங்க யோகம் 2 அஷ்டாங்க யோகங்கள் சித்திச்சதவருக்கு. அப்படி இருந்தும் கூட கடைசியில மான்னவர அடுத்த ஜென்மாவில் மானா பிறந்துட்டாரே. அவருக்கே அப்படின்னா நம்ம கலிகாலத்துல போய் தபசெல்லாம் பலிக்குமா? அப்ப இதெல்லாம் பண்ணக்கூடாதா அப்படின்னா பண்ணக்கூடாதுன்னு பகவான் சொல்லல. பக்தியா த்வனன்யா சக்யா சக்ய ஏவம் விதோ அர்ஜுனா. விதோ அப்பா தெரிஞ்சுக்கோ, நன்னா தெரிஞ்சுக்கோ அர்ஜுனா, நன்னா தெரிஞ்சுக்கோ. இது அத்தனையும் பக்தியோட வேதாத்தியனம், பக்தியோட தபசு, பக்தியோட தானம், பக்தியோட யஜ்ஞாகதிகள் அப்படி பண்ணணுமே தவிர நானும் பண்றேன் பாருன்னு பெருமைக்காகவோ ஆடம்பரத்துக்காகவோ டாம்பீகத்துக்காகவோ அகங்கார மமக்கார கர்ப்பங்கள் ஏற்பட்டு அதனாலே நீ செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவாயிருந்தாலும் எம்பெருமான் ஏற்றுக்கொள்வதே இல்லை. அதனால உண்டான பலனும் ஆசுரமான பலன் தான் கிடைக்குமே தவிர வாஸ்தவமான பலன் நீ நினைச்சு எதனை ஒரு கால் அப்படி பண்ணிட்டாங்கிறதுக்காக ஏதோ புண்ணியங்களை ஏற்பட்டு சோமலத்தை சோம யாகம் பண்ணினாக்கா அங்க சொர்க்கத்துல போய் சோமலத்தையும் சொல்லக்கூடிய அந்த ஒருவேளை அந்த பானம் பண்ணுவார்களோ சோமபானம் பண்ணுவார்களோ என்னவோ. சோமபானம் சுராபானம்லாம் மதுபானம் பண்றதுக்கு சமானம் தானே. அப்ப அதெல்லாம் நம்ம வச்சு என்ன பண்ண போறோம்? அதனால அப்படியே சொர்க்கத்துக்கு போனாலும் கூட அங்கேயும் காமம் கோபம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் வேஷம் எல்லாம் உண்டு. அங்கேயும் எல்லாம் இருக்கட்டனால அங்க போய் என்ன பண்ண போறோம்? எம்பெருமான் திருவடி தானே சாஸ்வதம். அப்படிங்கறதுனாலே புண்ணியம் செய்து அந்த பக்திங்கிறது தான் ரொம்ப முக்கியம்னு காட்டுறார் இங்க சுவாமி நம்மாழ்வார். பக்தி கொண்டு நல்ல அப்பேற்பட்ட தீர்த்தத்தையும் புஷ்பங்களையும் நல்ல புனல் அங்க அழகா தெரிவிக்கிறார். புனலோடு மலர்கள் தூவி, புனல்னா ஜலம், சாட்சாத் அந்த மேகத்திலேருந்து வரக்கூடியது ஜலம் தானே. அந்த ஜலத்தை இங்க பூனாலோடு அப்படின்னு. அதனால பேர் நல்ல தீர்த்தத்தையும் எம்பெருமானுக்கு பரிமள கந்தம்லாம் சேர்த்து இருக்கக்கூடிய தீர்த்தங்களையும் புஷ்பங்களையும் பணிமாறி எந்தை நாமும் எண்ணுமின் அப்படின்னு எந்தை அப்படின்னு எப்பொழுது தனக்கு சொல்றாரோ தன்னுடைய சுவாமின்னு அர்த்தம். அவரை பொறுத்த வரைக்கும் பர்த்தா சாட்சாத் சிவன் நாராயணன் பர்த்தா. இவர் பாரியை இல்லையா? இவர் தான் மணிவல்லின்னு தம் பேரை தானே சொல்லியிருக்கிறாரு திருவிருத்தத்துல. இவருக்கு மணிவல்லின்னு பெயர். பல இடங்கள்ல பல திருநாமங்கள் உண்டு. ஆண்டாள் உந்து மதகளித்தன் பாசுரத்துல மாதவி பந்தல் மேல் சொன்னதுனால மாதவின்னு திருநாமம். ஏன்னா மாதவ மாசத்துல தோன்றினவரா இருப்பதனாலே. வசந்த ருத்துவிலே 2 மாதங்கள் உண்டு, மது மாசம் மாதவ மாசம். நான் சொல்லல, வேதம் சொல்றது மதுஷ்ச மாதவ வாசந்திகா விருது அப்படிங்கிறது. அந்த மது மாசம் என்ன, மாதவ மாசம்
வித்தியாசம் என்ன? இப்படி அந்த மது மாசத்திலே கூவின குயில் சுவாமி ராமானுஜர், அதாவது சித்திர மாசத்தில் அவதாரம் பண்ணினவர். மாதவ மாசத்திலே கூவின குயில் சுவாமி நம்மாழ்வார். அதனால மாதவ மாசத்திலே தோன்றினாலே அவருக்கு மாதவின்னார். பந்தல்னா திருவாய்மொழி. அதை விரிச்சாரோ இல்லையோ பல்கால் குயிலினங்கள், குயில்னாலே ஆச்சாரியன், அதாவது நம்ம பறவைகள்லாம் ஆச்சாரியன் தானே, சேர்ப்பாறை பட்சிகளாக்கின்னு ஆச்சாரிய ஹிருதயத்தில் சொன்ன பிரகாரம் அப்படி குயில்கள் அப்படின்னு சொன்னாலே பல பூர்வாச்சாரியர் ஆளவந்தார் ஆரம்பிச்சு கடைசியில எத்தனை மகான்கள் தோன்றியிருக்கார்கள் பூர்வாச்சாரியர்கள், மணவாள மாமுனிகள் ஈராக அத்தனை பேரும் எம்பெருமான் அனுபவிச்சவர்களாச்சு. அதுல நம்பிள்ளையுடைய காலட்சேப கோஷ்டிங்கிறது அத்தியாச்சரிய. பெருமாளே தன்னுடைய திருமேனியுடைய, அதாவது அச்சா திருமேனியை கொலைச்சுண்டு எழுந்து வந்தான். திருவிளக்கு பிச்சன் திருப்பியும் ஹாய் போய் படுத்துக் கொள்ளும் உடனே எம்பெருமான் சயனிச்சின்றாரே. நம்பிள்ளைய பார்ப்பதற்கு பெருமாளே தன் அச்சா திருமேனி விதத்தை கொலைச்சுண்டு எழுந்து வந்துட்டாரே. அப்படின்னா எத்தனை கோஷ்டி நடந்திருக்கும் அங்க. புன்னமர வாகனத்து கீழே புன்னாக தல்லஜம் அஜஸ்ர சகஸ்ர கீதிகின்னு அங்க திருவாய்மொழியினுடைய கோஷ்டி ஆச்சரியமா நடந்திருக்கே சுவாமி பல சந்தர்ப்பங்கள்ல. அப்படிங்கிறதுனாலே எந்தை நாமம் எண்ணுமே, அந்த எந்தை தன்னுடைய சுவாமி தனக்கு பர்த்தாவான கூடியது. அதனால எம்பெருமானுடைய திருநாமங்களை சிந்தனை செய்யுங்கள். எங்க திருவனந்தபுரம் எம்பெருமானுடைய விஷயத்திலே அவனுடைய நாமத்தை சிந்தனை செய்யுங்கள் சுவாமி. இப்பிறப்பருக்கும் அப்பால் இந்த கொடிய சம்சாரம் அவர் அப்படி சிந்தனை பண்ணுவீர்களாகில் இந்த இப்பிறப்பருக்கும் இனிமே இந்த பிறப்புங்கிறது நமக்கு அறுத்து போயிடும். காலட்சேபம் கேட்ட உடனேன்ற அர்த்தம் இல்ல. அதுக்குதான் ஆர்த்தோவா எதிவா திருப்தகான்னார். திருப்த பிரபத்தின் அப்படின்னு கேட்டா கடைசி மூச்சு போற காலத்துல நாம சரணாகதி நன்னா பண்ணிட்டு எம்பெருமானே கத்தின்னு அதுலயும் ஏகாந்தியா இல்லாம பரமைகாந்தியா போயிட்டோம்னா அந்த சந்தர்ப்பத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த சம்சாரத்தை போக்கிடும். அதோட மட்டும் இல்ல, மேலும் அப்பால் அதுக்கு மேலும் என்னாச்சு, செறிபொழில் அனந்தபுரத்து அண்ணலார், அந்த செறிந்த சோலைகளுடைய திருவனந்தபுரத்திலே அந்த சுவாமியினுடைய அண்ணலார் கமலம் பாதம் கமல் திருவடி தாமரைகளை அணுகுவார். யார் கிட்டுமவர்களோ மேலும், அதாவது இந்த சம்சாரமாகிய பாதையை போக்கிடும். அதுக்கு மேல யாரெல்லாம் அந்த எம்பெருமானுடைய கமல பாதங்களை அணுகுவார்களோ அந்த கிட்டுமவர்கள் அமரராவார், நித்தியசௌரிகளோட ஒப்பர். அப்ப என்ன சுவாமி அர்த்தம் அதுக்கு? இதுவே வைகுண்டம்னு சொல்லியாச்சு திருவனந்தபுரத்தையே, அல்லது வைகுண்டம் கொடுக்கும்னு சொல்லியாச்சு. அந்த வைகுண்டத்திலே நித்திய சூரிகளுடைய ஒப்பார்னா அங்க சேர்ந்து இருப்பார்கள். அந்த கோஷ்டியிலே இவர்களையும் ஒரு கோவையாக ஆக்கி கைங்கரியத்தை தந்தருளும் அப்படிங்கிற அர்த்தம் வந்துருது இல்லையா. நித்திய சூரிகளே ஒப்பர் நாம் திண்ணம் அறிய சொன்னோம், இதனை நாம் திடமாக தெரிவிக்கிறோம் கேண்மின் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். இந்த நல்ல தீர்த்தம்ங்கிறதுனால ஏலம் லவங்கம் இந்த இதர வஸ்துக்கள் சேராத வெறும் தீர்த்தம் அப்படின்ற அர்த்தங்கள்லாம் கூட உண்டு. ஏன்னா இந்த இடத்துல எந்த நாமம் எண்ணுமின்னு சொல்லும்போது புண்ணியம் செய்து நல்ல புனலோடு அப்படின்னு விட்டாருங்க. இதெல்லாம் சேர்த்துதானா அப்படின்னா இதனால ஆராதனையில அருமை அப்பேற்பட்ட விஷயங்கள் பொதுவான விஷயம். ஆனா பகவான் சொல்லும்போது பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சத்தின்னு வெறும் தீர்த்தத்தையோ அவன் விரும்பி அவன் தானும் சாதாரண ஜலத்தை கொடுத்தா கூட போரும் தானே சொல்றான். அதனால புனலோடு அப்படிங்கிற இடத்து அந்த ஓடு அப்படிங்கிற என்ன அர்த்தம்னா உண்மை அந்த ஜலத்தையும் அல்லது பத்திரத்தையும் ஏதாவது புஷ்பத்தையும் அப்படிங்கிற அந்த உம்மத்தொகை வந்துடும் அந்த இடத்துல அப்படிங்கிற. அப்படி இங்க ஆச்சரியமா சொல்றாரு. இடறினவன் அம்மே என்னமா போலே திருநாமம் சொல்லும் போது ஒரு அதிகார சம்பத்தி தேட வேண்டாம். அதாவது கீழே விழுந்துட்டவன் தவறி விழுந்துட்டவன் அம்மா அப்படின்னு தான் கத்துவான். அப்ப போய் அம்மா ஞாபகம் வருமானா அது தானாவே வந்துடும் சுவாமி. அத போல இப்பொழுது எம்பெருமான் திருநாமன் சொல்றதுக்கு ஒரு அதிகாரம், இந்த நாமம் சொல்லலாமா கூடாதா, சகஸ்ரநாமம் சொல்லலாமா கூடாதா அப்படிங்கிற அதிகார சம்பத்தை தேடவே வேண்டான்னு விட்டார் இந்த இடத்துல. யாரும் சொல்லுவதற்கு அதிகாரிகள், திருநாமத்தை சொல்லுவதற்கு யாருமே அதிகாரிகள் தானே சுவாமி. அதனால அதிகார சம்பத்தி தேட வேண்டா. ஜீயர் பட்டரை திருநாமம் சொல்லும் போது பிரயத்தனாய் கொண்டு சொல்ல வேணுமோ என்று கேட்க பராசர பட்டரை பார்த்து அவருடைய சிஷ்யராக இருக்கக்கூடிய நஞ்சியர் எம்பெருமானுடைய திருநாமம் சொல்லும் பொழுது பிரயத்தனாய் கொண்டு சொல்ல வேணுமோ, அதாவது ஏதாவது ஒரு விஷயம் அதிகார சம்பத்தை கொண்டோ அல்லது ரொம்பவும் ஜாக்கிரதையாக பரம பக்தியோடையும் அப்படியே அந்த
சில பேர் சொல்லுவார்கள் இல்லையா, நான் தீர்த்தமாண்டு அப்படியே ஜலத்தோட ஈர வேஷ்டியோடு அப்படியே வந்திருக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவார்கள். நான் ரொம்ப மடி பார்க்கக்கூடியவன், தௌத்தியம் பார்க்கக்கூடியவன்லாம் சொல்லுவார்களே, அப்படிலாம் சொல்லணுமான்னு கேட்க, கங்கையிலே முழுகப் போம் அவனுக்கு வேறொரு உவர்குழியிலே முழுகி போக வேணுமோ. கங்கையில போய் தீர்த்தமாட போறோம், அப்ப வேற ஏதாவது ஒரு உவர்குழி அப்படின்னு சொல்லும்படியாக வேற கணத்துல போய் ஜலத்தை எடுத்து இறைச்சிட்டு அப்புறம் போய் கங்கையில குளிக்க போறோம். கங்கையில போய் இறங்கினா பாவம் போறதுங்கிறது இல்லாம புண்ணியமும் வந்துடுறது இல்லையா? ரெண்டும் ஒரே சந்தர்ப்பத்தில் வாய்க்கும் இல்லையா? பாவமும் போயிடும், புண்ணியமும் வந்து சேரும். அப்படிங்கிறதுனாலே கங்கையில முழுக போமவனுக்கு ஓர்குழியிலே உருவார். ஓர்குழியிலே முழுகி போக வேணுமோ, மேலுண்டான நன்மை தருகிற இது அதிகாரி சம்பத்தியும் தரமாட்டாதோ அப்படின்னார். திருநாமத்தை சொல்லும் பொழுது பாபத்தையும் போக்கிடும், நமக்கு புண்ணியத்தையும் தேடி கொடுக்குமே சுவாமி, இதுக்கு என்ன அப்படி ஒரு பிரயத்தனாய் கொண்டு சொல்லும் போது ஒரு பிரயத்தனாய் கொண்டு சொல்ல வேணுமோன்னு கேட்கிறீரே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா அதுக்கு பதில் சொன்னார். இந்த திருநாமம் சொல்லுகைக்கு ருச்சி தான் வேணுமே தவிர அதிகாரிகள் அப்படின்னு தேடிண்டு போக வேண்டாம். இவர்கள் இன்னார் சொல்லலாம் இன்னார் சொல்லக்கூடாதுங்கிற அதிகாரி பேதமே இல்லாதது திருநாமத்தை சொல்ற விஷயத்துலதான். அதனால எந்த நாமம் எண்ணினால் அப்படின்னு அந்த மனசுனால சிந்தனை பண்ணினா கூட போறோங்கிறார். ஏன்னா நமக்கு வாக்குனால சொன்னாலும் அதுக்கப்புறம் வந்து ஒரு கால செயலால செஞ்சாலும் கூட பேற்றுக்கு இழவில்லை, ஆனால் மானசமாக கடவுதுன்னார் புள்ள உலகாசிரியர். மானசீகமான விஷயம் மனசால சிந்தனை பண்ணினாலே போருமே, வெளியில தெரியப்படுத்தணுமா, நான் பெரிய நாமத்தை சொல்றேன் பாருன்னு கத்தி சொன்னாதானா, அப்பதான் உனக்கு பக்தின்னு புரியுமா உலகத்துக்கு? எம்பெருமான் உனக்கு பக்தி இருக்குன்னு அங்கீகாரம் பண்ணா போராதோ, மற்றவர்கள் சொல்ல வேணுமா என்ன? ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அமரராய் திரிகின்றார் கட்கு ஆதிசேர் அனந்தபுரத்தி அமரர்கோ நச்சுக்கின்று அங்ககப்பணி செய்வர் விண்ணோர் நமர்களோ சொல்ல கேள்வியும் நாமும் போய் நணுக வேண்டும். குமரனார் தாதை துன்பம் துடைத்த கோவிந்தனாரே. குமரனார் தாதை, குமரன்னா இங்க அப்பேற்பட்ட முருகன் சொல்றோம் இல்லையா, அவனுடைய தாதை தகப்பன் யாரு? தாத்தஹா அப்படின்னா தகப்பன், தாத்த அப்படின்னு அட்ரஸ் பண்ணும்போது தகப்பனாரேன்னு அர்த்தம். அந்த வம்சம் அந்த வந்து பெரிய திருமலை நம்பிகள் அப்படி தாத்தான்னு பெருமாள் அழைச்சாராம், தேடி தேடி ஓடி போய். அதனால அவர்கள் வம்சத்தில் வந்தவர்கள் தான் தாத்தா ஆச்சாரியர்கள். தாத்தாச்சாரியர்கள்னு இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, தாத்தா அப்படின்னா குமரனார் தாதை, முருகனுடைய தகப்பனார் கூடிய சிவனுடைய துன்பம் துடைத்த கோவிந்தனார். என்ன துன்பம் துடைத்தான்னா ஹரசாப விமோச்சன பெருமாள்னு இவருக்கு பேர். ஹரன்னா சிவன், அவனுக்கு சாபம் இருந்தது, விமோச்சனம், அதை விமோச்சனம் பண்ணினவன் சாட்சாத் எம்பெருமான். இன்றைக்கு கும்பகோணம் பக்கத்துல, தஞ்சாவூர் பக்கத்துல ஹரசாப விமோச்சனம் கண்டியூர் அப்படின்னு பேர் வந்திருக்கு. கண்டியூர் அரங்கம் பேர் மெய்யம் கச்சி மல்லை பேர் என்று மண்டினார் உயலார்கல்லால் மத்தையார் உயலாமேன்னார். யார்? சுவாமி திருக்குறுந்தாண்டகத்துல திருமங்கை ஆழ்வார். அத போல கண்டியூர் அந்த திவிதேசத்துல பெருமாளுக்கே ஹரசாபம் விமோச்சன பெருமாள். என்ன ஹரனுக்கு என்ன சாபம்னுட்டார்? சாட்சாத் இந்த நான்முகனுக்கு இன்னொரு தலை இருந்தது, அதை வந்து வெட்டிட்டானவன். யாரு? இந்த சிவன். உனக்கு எதுக்கு 5 தலை அப்படின்னு வெட்டினான். நாம் அதாவது 4 வேதத்துக்கு 4 தலையும் தர்மசீலங்களுக்கு ஸ்மிருதி வாக்கியங்களுக்காக ஒரு தலையின் இருந்தது போல் இருக்கு. அந்த தலையை வெட்டினானோ இல்லையோ, அவன் அதுக்கு வெட்டின தலை சிவன் கையில ஒட்டின்னு கொடுத்து அது அவன் கை விட்டு போக மாட்டேங்குது. அதனாலதான் கபாலம், அந்த பிரம்மாவனுடைய கபாலம், அந்த தலையை வெட்டினா இல்லையா கபாலத்தை, அது கையில ஒட்டினதால கபாலிங்கிற பேரோட இருந்தான். ஆனால் அது ஒட்டின்னு கொடுத்து அது கையை விட்டு போகணும் இல்லையா, அப்பதானே சில காரியங்கள்லாம் செய்ய முடியும். வலது கையில் ஏதோ பெருசா ஒரு கட்டி மாதிரி இப்படி பெருசா வீங்கிட்டு இருந்தாக்கா அது எப்படி போக்குறது? எல்லாரும் சொன்னார்கள் இது அக்ஷய பாத்திரம் போல இருக்கு, இது எப்பொழுது யாராவது பிச்சைகள் நீ கேட்டுண்டே வா, எல்லா இடத்துல பிச்சைகள் போட்டுட்டே வருவார்கள், அது எப்ப நிரம்புகிறதோ அப்பொழுது உன் கையை விட்டு போகும்னா. எவ்வளவு போட்டாலும் லட்சமான விஷயங்கள், கோடான கோடி விஷயங்கள் போட்டாலும் அல்லது எவ்வளவோ ஆகாரங்கள் போட்டாலும் அரிசியா கொண்டு டின்டினா கொண்டு கொட்டினா கூட நிரம்பவே இல்லை. அக்ஷய பாத்திரம் போல இருக்கு. உடனே பதரிகாசிரமத்தில் வந்து எம்பெருமான தொழுது மனசார பக்தி பண்ணினார் சிவபெருமான். அப்பொழுது பெருமாள் அங்க தோன்றி வேற ஒன்னும் செய்யல, ஒரு துளசி தளத்தை எடுத்து அதுல போட்டாரோ இல்லையோ நிரம்பிடுத்து கையை விட்டு நீங்கிடுத்து. உடனே சிவபெருமான் அங்க சொன்னார், இது பிரம்ம கபாலம் நீங்கின இடமா இருக்கு, அதனால இங்க இந்த ஸ்தலத்துக்கு வந்து எவரவர்கள் பூர்வர்களை நினைச்சு இங்க வந்து பிரம்ம கபால பிண்டங்கள்லாம் போடுறார்களோ அந்த அவருடைய எவர் போடுகிறாரோ அவருடைய பூர்வர்களுக்கு நல்ல கதி கிடைக்க வேணும்னு கேட்டுண்டாராம். அதனால் இன்னைக்கு பிரம்ம கபால பிண்டங்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சேர்ந்து போடுகிறார்கள் அந்த இடத்துல.
அதை நம்ம கண்ணார பார்த்திருக்கிறோம். அப்பேற்பட்ட ஸ்தானம் இல்லையோ அந்த குமரனார் தாதை துன்பம், குமரனார் தாதி துன்பம் துடைத்த கோவிந்தனாரேன்னு சொல்லும்படியாக அப்படி அந்த சிவபெருமானுடைய துன்பத்தை போக்கி இருக்கக்கூடிய பெருமானாய் அமரராய் திரிகின்றார் கட்காதி. அமரர்னு பேர் பத்து யார் யார் இருக்கிறார்களோ அது பிரம்மாவாவே இருக்கட்டும், சிவனாவே, ருத்ரனாவே இருக்கட்டும், சந்திரன், இந்திரன், வருணன், யார் யாரெல்லாம் சொல்றோமோ அத்தனை பேர் பெற்ற திரிகின்றவர்களுக்கும் ஆதி தலைவனா இருக்கக்கூடியவன். அதுக்கு மேல அமரர்கள்னு சாட்சாத் வைகுண்டத்திலே இருக்கக்கூடியவர்கள் தான் உண்மையான அமரர்கள் சொல்றோம். அவர்கள் நித்தியர் முக்தர்கள், அவர்களுக்கும் ஆதிதானே எம்பெருமான். இப்படி திரிகின்றவர்களுக்கும் ஆதி தலைவனா இருக்கும் அவன். சேர் அனந்தபுரத்து அமரர்கோ நற்சிக்கின்று. அப்பேற்பட்ட அந்த தலைவனா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் நித்தியவாசம் செய்கின்ற திருவனந்தபுரத்திலே ஸ்ரீ சேனாபதி ஆழ்வான் ஆராதிக்கின்ற அப்படின்னாருங்க. அமரர்கோ நர்ச்சிக்கின்றார். அங்க சாட்சாத் வைகுண்டத்துல நித்திய சூரிகள்ல அனந்த கருட விஸ்வக்சேனர்கள் சொல்றார். அங்க கோன்னா அரசன். அந்த இடத்துல நித்தியர்களுக்கு யாருடா அரசன்னு கேட்டா எம்பெருமான சாஸ்வதமான வஸ்து, அதை விட்டுடுங்கோ. ஏன்னா விஸ்வக்சேனர் என்ன பண்ணுவாராம், அந்த சேனாபதி ஆழ்வான்னு பேர் அவருக்கு. அவர் என்ன பண்ணுவார், எப்பொழுதுமே கையில ஒரு பெரிய விஷயத்தை வச்சுட்டு அதுல எழுதிட்டு வருவாராம். இன்னார் பதவியை மாற்ற வேண்டியது, இன்னாருக்கு பதவி உன்னத பிராப்தியை கொடுக்க வேண்டியது. அதாவது உன்னதம்னா பதவி உத்தியோகத்துல உன்னதி, அதாவது ப்ரமோஷன். இவருக்கு இதை செய்ய வேண்டியது, அவருக்கு செய்ய வேண்டியது, இன்னார் இன்ன இடத்துல மாற்ற வேண்டியதுன்னு சொல்லி வந்தா எம்பெருமான் தலையை சாய்ப்பானா, தலையை துலுக்குவானா. அப்படியே ஆகட்டும்னு சேனாபதி ஆழ்வார் சொல்லிட்டா மறுபேச்சு கிடையாது அவருக்கு. ஏன்னா அவர் நியாயமா தான் சத்தியமா தான் இருப்பார்னு தெரியும். பரம தார்மிகர் அப்படிங்கிறது நன்னா தெரியும். அந்த சேனாபதி ஆழ்வான் தானே நம்மாழ்வாருக்கு ஆச்சாரியன். இல்லைன்னு நம்மாழ்வார் அவர் ஆச்சாரியனா கொள்ளுவாரா? அந்த சேனாபதி ஆழ்வான் அமரர்கோ நர்ச்சிக்கின்று அப்படின்னாரிங்க. அந்த அமரர் சேனாபதி ஆழ்வான் ஆராதிக்க அதற்கு பொருத்தமாக அமரர்கோன் அர்ச்சிக்கின்ற அங்கு அகப்பணி செய்வர் விண்ணோர். அந்தரங்கமான பணி, இதுக்கு அத்தாணி சேவகம்னு பெயர். அந்தரங்க கைங்கரியம், அந்தரங்கமான பணிவிடைகளை செய்யும் அவர்கள் நித்திய முக்தர்களாக இருப்பார். அவர்கள் கைங்கரியம் பண்றார்களாம். நித்தியர்கள் முக்தர்கள்னு அப்ப சொல்லி வந்தேன் இல்லையா, அது இங்க சொல்றார். தானா தன் வாக்குனால சொல்றார். அகப்பணி செய்வர் விண்ணோர் நமர்களோ. நம்முடையவர்களே நம்மளை அழைக்கிறார் ஆழ்வார். நம்ம எல்லாரும் ஆழ்வாரையே நம்முடையவர்களே சொல்ல சொல்ல கேள்மின். நான் சொல்றத நல்லா கேளுங்கள். ஆழ்வார் இதை விட ரொம்ப இறங்கி பரம காருணிகனாக ஆகி நமக்கு சொல்றாரு, உபதேசம் பண்றாரு. இதை கூட கேட்க வேண்டாமா? ஆழ்வார் சொல்றதை கேட்க வேண்டாமா? என்ன அழகா நாம் சொல்வதை கேளுங்கள்னு சொல்லும் பொழுதே ஐயோ இந்த உலகத்துக்கு சொல்லி எடுபடலையே, சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோன்னார். ஏற்கனவே அவர் தானே இப்ப சொல்றார், நான் சொல்றேன் கேளுங்கள் அப்படின்னார். நாமும் போய் நணுக வேண்டும். ஆக போற அந்த எப்பேற்பட்ட சாதாரண தேவர்கள் சொல்லக்கூடியவர்களோ அவர்கள் மத்திய பாகத்தில் அவர்கள் தான் கைங்கரியம் பண்றார்கள். சாட்சாத் வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் முக்தாத்மாக்கள்லாம் கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள். அவர்களை போல நான் சொல்றதை கேளுங்கடாப்பா, நாமும் போய் செய்வோம். திருவடி வாரத்தில் போய் பக்தி பண்ணுவோம் வாருங்கள், நாமும் அங்க கைங்கரியம் செய்வோம் வாருங்கள்னு அவர்களோடு நாமும் கூடி கைங்கரியம் பண்ண வேணும், கைங்கரியம் பண்ணுவோம் வாருங்கள் அப்படிங்கிறார். துடைத்த கோவிந்தனாரே உலகுயிர் தேவும் மத்தும் படைத்தவெம் பரமமூர்த்தி பாம்பனை பள்ளி கொண்டான் மடைத்தலை வாழபாயும் வயலணி அனந்தபுரம் கடைத்தலை சீக்கப் பெத்தால் கடுவினை களையலாமே. ஆஹா ஆஹா, எவ்வளவு அழகு! என்ன அழகா சொல்றார் ஆழ்வார் இங்க. கடுவினை களையலாமே. அதெல்லாம் போகட்டும் சுவாமி, கடுவினை நமக்கு போறதோ போகலையோ அது எம்பெருமான் இஷ்டம். அவங்கிட்ட கொண்டு போய் விட்டா அவன் பொறுத்தேன்னு சொன்னா எல்லாம் போக போறது. பொறுக்கலேன்னு சொல்லிட்டானால் அப்படி சொல்ல மாட்டான். மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயங் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமேத தகரிஹிதம்னு சொல்லும்படியான எம்பெருமான் ஆச்சே. எம்பெருமான் தோஷமே இருந்தாலும் சாதுக்களாலே நிந்திக்கப்படக்கூடிய வேண்டாத விஷயங்கள்ல ஈடுபட்டவனாக இருந்தாலும் எங்கிட்ட சரணம் சரணாகதின்னு வந்தவன நான் சரண்யனா இருந்து ஏத்துக்கொள்ளேனா அது எனக்கு பாபம்ங்கிறார். அதுக்கு கரடி விருத்தாந்தங்கள்லாம் பகவான் சொல்றார். கரடி விருத்தாந்தங்கள்லாம் பகவானுக்கு இதிகாசமா இருக்கு, பகவான் வார்த்தை நமக்கு இதிகாசமா இருக்கு இல்லையா? அந்த கரடி விருத்தாந்தங்கள்லாம் சொல்றார். அவரை சொல்றார் அதெல்லாம் எப்படி சரணாகதி ஏத்துண்டு
நல்லபடியா காப்பாத்திட்டு நான் மனுஷனா வந்திருக்கிறேன், மனுஷனா வந்து அவ காப்பாற்ற வேணும்னு கேட்டு வந்தார்களே. ஆனால் காப்பாற்றக்கூடிய நிலைமையில, காப்பாற்றப்படக்கூடிய நிலைமையில மனுஷர்கள் வரார்கள். காப்பாற்றுபவனாக நான் இருக்கிறேன், நான் ரட்சகன், அவர்கள் ரட்சிய வர்க்கங்கள். அப்படி ரட்சகனாக இருக்கும் போது எனக்கு சக்தியும் இருந்து, சர்வஜத்துவமும் இருந்து, சௌலபியமும் இருந்து நான் காப்பாற்றாத போனேனேயானால் தோஷம் எனக்கல்லவோ. அதனால மித்திரபாவம்னு வந்துட்டாக்கா. அதுக்கு இன்னும் பூர்வர்கள் ரொம்ப ஆச்சரியமா அதுக்கு வியாக்கியானம் கொடுக்கிறார்கள். மித்திரபாவே நசம்பிராப்தம், மித்திரபாவேன சம்பிராப்தம், மித்திரபாவத்தோட கூட வந்துட்டாக்கா அப்படின்னு அர்த்தம். இது வந்து மூன்றாம் வேற்றுமை, ஆள் ஓடு உடன், அவனாலே அவனோடு மித்திரபாவத்தோடு வந்துட்டா கூட பரவாயில்ல அப்படின்னார். அப்படி இல்லாம மித்திரபாவே நசம்பிராப்தம்னு அந்த மித்திரபாவேனங்கிற இடத்துல நாவை திருப்பி போட்டோம் எடுத்துட்டோமானாக்கா மித்திரபாவத்தோட வராட்ட கூட பரவாயில்ல, தோஷத்தோடு இருந்து வந்தாலும் பரவாயில்ல, சாதுக்களாலே நிந்திக்கப்பட வேண்டியவனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் சரணாகதின்னு வந்துட்டா நான் காப்பாத்தியே தீருவேன் அப்படின்னு பகவான் சொல்றான். இது ராம சரம ஸ்லோகத்திலே முதல் சரம ஸ்லோகம், முக்கியமான சரம ஸ்லோகம் தான். சர்வதர்ம பகவான் சாட்சாத்தாக அவயம் சர்வபூதேபியா ததாமி ஏதத் விரதம் மம, அதாவது சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அப்படி அங்க பகவான் அங்க சொன்னா. அது இரண்டாவது பிராதான்யமான சரம ஸ்லோகம். கடைசியில தான் ஆனையினம் ஹரிசிரேஷ்டா தத்தமஸ்யா பயம் மயா விபீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவணஸ்வயம் அப்படின்னு மூன்றாவதாக சொல்றார். அந்த மூன்று சரம ஸ்லோகங்களிலே முக்கியமான மத்தியமான சரம ஸ்லோகம் தான் சகிருதேவ பிரபன்னாய என்று. அப்படி இருக்கக்கூடிய பகவான் இல்லையா, அதனால இந்த சொல்றார் உலக உயிர் தேவம் மற்றும் எல்லாரும் அப்பேர் உலகங்களை எல்லாம் மனுஷாதி பிராணிகளையும் தேவ ஜாதிகளையும் மற்றும் என்ன மகதாதி பதார்த்தங்கள் எது உண்டோ எல்லாத்தையும் துடைத்த கோவிந்தனாரே, ஒன்று ஒழியாமல் சம்ஹாரம் பண்ணின பெருமா. இந்த இடத்துல துடைத்த கோவிந்தன்னா மொத்தமா துடைச்சுடுறது, சம்ஹாரமே பண்ணிடுறது. போன பாசுரத்திலே சொல்லும் பொழுது அந்த குமரனார் தாதை துன்பம் துடைத்த கோவிந்தனாரேன்னார். அந்த இடத்துல ஒரு வஸ்து நிர்தேசம் பண்ணி பேசினார், சிவனுடைய துன்பம் அப்படின்னு, அதை துடைச்சவன், அதை போக்கினவன். இங்க துடைத்த கோவிந்தனாரேன்னு ஆரம்பிக்கும் பொழுது என்ன உலகு எல்லா உலகுயிர் தேவம் மற்றும் இங்க என்னென்ன பதார்த்தங்கள் அவனே சிருஷ்டிச்சானோ அதை மொத்தமா சம்ஹாரம் பண்ணின்னு அர்த்தம். மொத்தமா சம்ஹரித்து தன் திருவயிற்றில வச்சிருந்தான் இல்லையா, துடைத்த கோவிந்தனா அப்படின்னு ஒன்று ஒழு மிச்சம் வச்சுடாம சம்ஹரித்த அந்த பெருமான் தானே படைத்தவன் பரமமூர்த்தி. மறுபடியும் அவத்தை எல்லாம் திருப்பி திருப்பி அந்த உண்டாய் உலகேழ் முன்னமே உமிழ்ந்து மாயையால் புக்குன்றதுதான் உதாரணமா காட்ட வேண்டி இருக்கு. அப்படி என்ன நமக்கு அது சுலபமா புரியக்கூடிய வஸ்துவா இருக்கு. இப்போ அவத்தை எல்லாம் மறுபடியும் படைத்தருளின சிருஷ்டி பண்ணிருக்கிறான் பகவான். படைத்தருளின பரம புருஷன் அப்பேற்பட்ட பெருமான் மடைத்தலை வாழபாயும் வயலணி அனந்தபுரம், நீர்நிலைகளாலே மடைத்தலை வாழை பாயும். அப்படி இருக்கக்கூடிய நீர்நிலைகளிலே அப்பேற்பட்ட வாழை மீன்கள்லாம் கழித்து பாயும்படியாக இருக்கக்கூடிய நீர் வயல்கள், அந்த வயல்களே அலங்காரமாக உடைய திருவனந்தபுரத்திலே வயல்கள் எங்க பார்த்தாலும் ஆச்சரியமா இருக்கும். ஏற்கனவே ஜலாசயங்கள் அதிகமா இருக்குன்னு இப்பதான் சொன்னேன். அங்க போய் பார்த்தான்னா புரியுறது எவ்வளவு குளிர்ச்சி பொருந்த தேசம். தன் அனந்தபுரம்னு சொல்லும்படியாக குளிர்ச்சி பொருந்திய திவ்ய தேசமாகத்தான் இருக்கு அங்க எல்லாமே. அதுல அந்த காலத்துல வயல்கள், இப்ப நிறைய கட்டடங்கள் வந்துடுத்து. அந்த காலத்துல எல்லாம் இடங்களும் சுத்தி வயல்கள், ஜலாசயங்கள், சோலைகள், பரிமளகந்தம் வீசும்படியான சோலைகள், நீர்நிலைகள், அங்கங்க தடாகங்கள், இப்படிலாம் ஏற்பட்ட இடமாக இருக்கக்கூடிய அந்த வயல்களை அலங்காரமாக உடைய திருவனந்தபுரத்திலே பாம்பனை பள்ளி கொண்டான். முதல்ல விடமுடைய அரவுன்னு சொன்னார், விஷம் உள்ள அரவுன்னார். இங்கேயும் அதேதான், பாம்பனை பள்ளி கொண்டான். சேஷ சயனம்னு சொன்னா போறாதோ, அதுல விடம் விஷம் வேற சொல்லணுமா, நச்சு நாகனைன்னு தனியா சொல்லி ஆகணுமா? அதனால இந்த சொல்றார் சேஷ சயன் நாகனமிசை நம்பினான் சரணே சரண் நமக்கு என்று சொன்ன பிரகாரம் சேஷ சயனத்திலே பள்ளி கொண்டவர்களா இருக்கிறானே அந்த இடத்துல போய் நாம என்ன பண்ணணும்? கடைத்தலை சீக்க பெற்றால் கடுவினை களையலாம். கடைத்தலை சீக்க பெற்றால்னா திருவாசல் விளக்குதல், திருமாலை கட்டுதல், மெழுகி கோலம் போடுதல், திருவிளக்கெரித்தல், இது மாதிரி பல இடங்கள்ல இது மாதிரியான கைங்கரியங்களை பண்ணா கடுவினை களையலாம், கொடிய பாவங்களை போக்க பெறலாம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம நன்ன மனசுல கொள்ளணும். நான் உனக்கு திருமாலை கட்டி கொடுத்தேனே,
அதனால எனக்கு மோட்சம் கொடு அப்படின்னு மனசால கூட சிந்தனை பண்ணக்கூடாது. அதாவது இதெல்லாம் இந்த உபாயத்துவ புத்தின்னு பேர் இதுக்கெல்லாம். உபாயத்துவ புத்தியா செஞ்சாதான் அதெல்லாம் தவறு. நான் உனக்கு திருவிளக்கு எரிச்சேன், திருமாலை கட்டி கொடுத்தேன், திருநாம சங்கீர்த்தனம் பண்ணினேன், அதனால எனக்கு மோட்சம் கொடு. அப்ப மோட்சத்துக்கு நீ திருநாம சங்கீர்த்தனத்தையும் மோட்சத்துக்கு திருமாலை கட்டி கொடுத்ததையும் திருவிளக்கு எரித்ததையும் கோலம் போட்டு மெழுகி கோலம் போட்டதையும் மோட்சத்துக்கு நீ விலை பேசுற. அப்படித்தானே அர்த்தமா இருக்கு. மோட்சமே வேண்டாம்னு தானே சொல்றார் ஆழ்வார். முதல்ல ஆரம்பத்தில் சொல்லும்போது எம்மா வீட்டு திறமும் செப்ப மாட்டோம் அப்படின்னு விட்டார். ஏன்னா என் ருச்சிக்கு ஈடாக நீ மோட்சம் கொடுக்க கூடாது, உன் ருச்சிக்கு ஈடாக கொடுத்தா மோட்சம், அதுதான் சாஸ்வதமானது. நாளைக்கு அது என்ன காரணம் கேட்டா, உன் ருச்சிக்கு ஈடாக கொடுத்தேன், உனக்கு சரியா இருக்க தெரியல அப்படின்னு நம்ம ஏதாவது தெரியாதனமா நடந்துட்டோம்னாக்கா அப்ப என்னன்னு கேட்டா எம்பெருமான் நம்மள வேண்டாம் சீனி விட்டுடுவான். நம்ம ருச்சிக்கு ஈடாக கொடுத்துட்டாக்கா அவனுடைய ருச்சின்னா நம்மளுடைய ஏற்கனவே என்ன பாபங்கள் எல்லாத்தையும் போக்கி பூர்வ புண்ணியங்களை எல்லாத்தையும் போக்கிட்டு புண்ணியத்தையும் புகட்டுவா என்றான் கண்ணபிரான் சொல்ற பிரகாரம் புண்ணியத்தையும் எல்லாத்தையும் ஒண்ணுமில்லாம ஆக்கி கடைசியில் என்ன பண்ணுவான் எம்பெருமான், நமக்கு என்னென்ன செய்யணுமோ அதை அவனே சொல்லி கொடுத்து கைங்கரியத்தையும் கொடுத்தான்னு வச்சுப்போம். ஏன்னா கிரியதாம் இது மாம் வதன்னார் இளைய பெருமாள் சொல்லும்பொழுது அங்க போயிட்டு நீ இதை ஏவிக்கொள்ள வேணும், அருளப்பாடு இட்டு என்கிட்ட கைங்கரியத்தை பெற்றுக்கொள்ள வேணும்னு சொன்னார் இல்லையா. அதனால கிரியதாம் இது மாம் வதன்னாரு, இதை செய் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு இல்லையா. அத போல நமக்கு என்னன்னு கேட்டா எம்பெருமான் அருளப்பாடிட நாம் அதை செய்தோமேயானால் நமக்கு அது இப்படி தாண்டா செய்யணும், அப்படி செய்யணும்னா நமக்கு ஒரு சிரமம் வரப்போறது இல்லை. அதனால எம்பெருமானே வீட்டு திறமும் செப்பம் என் ருச்சிக்கு ஈடாக அந்த வீடாகிய மோட்சத்தை நாங்கள் செப்ப மாட்டோம். அப்ப என்னடா செய்யணும்னு கேட்டார் பெருமாள். நின் செம்மா பாத பற்பு தலசேர் தொல்லை ஒல்லை உடனே நின் செம்மா பாத பற்பு ஒரு அப்பேர் பாத பத்மம்னு சொல்லும்படியான திருவடிகளை என்னுடைய தலையில உடனே சூட்ட வேணும்னு கேட்டுட்டார். அதுதான் முக்கியம் அப்படின்னு. அப்ப எம்பெருமானுடைய திருவடியை தான் காடமா பிடிச்சுக்கணும். பெருமாளும் பிராட்டியும் கைவிட்டாலும் திருவடி கைவிடாது கான் அப்படின்னு சொல்லும்படியாக அந்த திருவடி ஒரு நாளும் நம்மளை கைவிடவே விடாது. அதனால திருவடியைத்தான் எல்லா இடத்திலும் பிடிச்சிக்கிறார். இந்த இடத்துல சொல்லும் பொழுது மடைதலை வாழை போயும் அப்பேற்பட்ட அந்த சோலைகள்லாம் சூழ்ந்திருக்கு. அங்க எல்லாம் மீன்கள்லாம் கூட துள்ளும்படியா இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட இடத்துல பாம்பனை பள்ளி கொள்வான். அப்ப அந்த எம்பெருமான் சேஷ சயனத்தில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்து எம்பெருமானை நாம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார், கடைத்தலை சீக்க பெற்றால் கடுவினை களையலாமே அப்படின்னாருங்க. அங்க கைங்கரியங்கள் விதவிதமான கைங்கரியங்கள் சீக்க பெற்றால் கடுவினை களையலாம். நமக்கு எம்பெருமான் ஆசைப்பட்டு நம்மளை பார்த்து ஐயோ இது இவ்வளவு கைங்கரியங்கள் பண்றதே அப்படின்னார். பண்டை நாளாலே அப்படின்னு சொல்லும்போது நின் கோயில் சீத்து பல்படியால் குடிகுடி வழிவந்தாட் செய்யும் பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கயத்தால் திருவருளும் கொண்டுன்னு அந்த பாசுரம் 9ஆம் 10 2ஆம் அதிகத்தில் தெரிவிச்சார் இதே சுவாமி நம்மாழ்வார். அத மாதிரி இப்ப சொல்ற அங்க என்ன சொல்ற, நின் கோயில் சீத்து பல்படிகால் குடிகொடி வழிவந்தாட் செய்யினார். காலங்காலமா எங்க அப்பா காரி அவருடைய தகப்பனார்னு குடும்பமா வைஷ்ணவத்திலே பூண்டு இருந்து வைஷ்ணவர்களாக இருந்து நாங்கள் செய்யக்கூடிய கைங்கரியங்கள். அத போல எனக்கு அது வாய்ச்சது அந்த வழிவழியா குடிகுடி வழிவந்தாட் செய்யும்னாரே அந்த இடத்துல. அது போல இந்த இடத்துல ஆச்சரியமா நாங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு கழித்தலை சீக்க பெற்றால் இங்க அதான் சொல்றார். அந்த இடத்துல சொல்லும் பொழுது பண்டை நாளாலய பாட்டிலையும் நின் கோயில் சீத்த பல்படிகால் அப்படின்னார். நின் கோயில் சீத்த கோயில் சீக்கை அப்படிங்கிறது நின் கோயில் சீக்கை அப்படிங்கிறது கைங்கரியங்கள் கைங்கரிய வர பிராப்தி அப்படிங்கிறது. அதாவது பெருக்கி மெழுகி கோலமிடுகை போன்ற விஷயங்கள். இதை பண்டை நாளாலேங்கிற அந்த பாட்டில் கூட ரொம்ப அழகா உன் கோயில் சீத்துன்னு ரொம்ப அழகா தெரிவிச்சார்னு சொன்னேன். அத மாதிரி அதை இங்க விஷயத்துல இங்க 7ஆம் பாட்டிலையும் ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். 8ஆம் பாட்டு ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு. அதுல ஐதிஹியம் சொல்லாம மேல போக முடியாது. அதனால ஐதிஹியத்தை ஓரிரு நிமிடங்கள் சொல்லிட்டு மேல் கொண்டு போகிறேன். 8ஆம் பாட்டு. கடுவினை களையலாகும் காமனை பயந்த காலை இடவகை கொண்டதென்பர் எழில் அணி அனந்தபுரம் படமுடையரவில் பள்ளி பயின்றவன் பாதங்காண நடமினோ நமர்களுள்ளீர் நாம் உமக்கரியச் சொன்னோம். எழிலணி அனந்தபுரம் அப்படின்னார். அழகாக இருக்கக்கூடிய அந்த திருவனந்தபுர திருப்பதி திவ்யதேசம் இருக்கு. காமனை பயந்த கால இடவகை கொண்டதென்பர் மன்மதனுக்கும் உத்பாதகனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அந்த அவனுக்கு இருப்பிடமாக கொண்ட தலம் என்பர்கள். அங்க மன்மதன் இருக்கக்கூடிய ஸ்தானம் அது.
அப்படின்னு சொல்லுவார்கள். அவனையும் இருப்பிடமாக, அவனுக்கும் அந்த பெருமான் தனக்கு இருப்பிடமாக, அவனுக்கு உட்பாதகனான எம்பெருமான், மன்மதனுக்கு உட்பாதகனான எம்பெருமான் இருக்கக்கூடிய ஸ்தானம் சாட்சாத் திருவனந்தபுரம், எம்பெருமானுடைய ஸ்தானம் அது. அப்படின்னு இருக்கும் பொழுது நமர்கள் உள்ளீர், நம்மோடு சம்பந்தம் பெற்றவர்களே, பெற்றவர்களாக இருக்கக்கூடியவர்களே, என்ன அழகா நம்மாழ்வார் நம்மளை அழைக்கிறார். நமர்கள் உள்ளீர், ஐயோ நம்மோட சேர்ந்தவர்கள், என்னுடைய உம்முடைய ஹிருதயத்தில் என்னை கொண்டவர்களே, உம்மை எல்லாரையும் என் ஹிருதயத்தில் வச்சுக்கிறேன், எல்லோரும் வாருங்கள் உள்ளீர், பெற்றவர்களாக, அதாவது நம்மோடு சம்பந்தம் பெற்றவர்களாக இருக்கக்கூடியவர்களே. படமுடைய அரவில் பள்ளி பயின்றான் பாதங்காண, பயின்றவன் பாதங்காண, அதாவது பணாபணங்களை வந்து 1000 பணாபணங்கள் உடைய இருளிரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெத்தை இனத்துத்தி அணிபணம் 1000 ஆர்ந்தார் பெருமாள் திருமொழியில முதல் பாட்டிலேயே குலசேகர ஆழ்வார். அதன்படி இது மாதிரி படங்களை, படமுடைய அரவில், படம்னா பணாபணங்கள் 1000 படம் எடுக்கக்கூடிய அத்தனை தலைகள்னு அர்த்தம் இங்க. அப்படி படங்களை உடைய திருவனந்தாழ்வான் மீது பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமான், அவன் தன் பாதம் காண அந்த பத்மநாபனுடைய திருவடிகளை சேவிக்க நடமின், உடனே வாருங்கள், நடவுங்கள், எல்லாரும் அதாவது கண்டியூர் அரங்கம் பேர் மெய்யங் கச்சி மல்லை பேர் என்று மண்டினார் உய்யலல்லால் மத்தையார் குய்யலாம், வாருங்கள் உள்ள அங்க போய் உய்யுங்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அத மாதிரி இந்த இடங்கள்லையும் நாம் உமக்கு என்ன சொல், நடமின், வாருங்கள், நடந்து வாருங்கள், அதாவது நடமின்னு சொல்றார். பொதுவா அங்க போய் சேருங்கள்னு அர்த்தம். அங்க நடமின் நாம் உமக்கு அறிய சொன்னோம், இதை நான் உங்களுக்கு தெரிவித்தோம், உமக்கு அறிய சொன்னோம், நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக நான் உங்களுக்கு திண்ணமாக சில விஷயத்தை சொல்றோம். அதனால என்னாச்சு, நாம் உமக்கு திண்ணம் அறிய சொன்னோம், கடுவினை களையலாமே, கழுவினை களையல் ஆகும் அப்படின்னு விட்டாருங்க. அப்படி கொடிய கொடிய பாவங்கள் எல்லாம் போக்க பெறலாம் அப்படிங்கிறார். இந்த இடத்துல இந்த விஷயத்தை திருவரங்கத்துல ஒரு சந்தர்ப்பத்தில் அரையர் இதை வந்து அபிநயிச்சுருக்கிறார். அது என்ன ஆச்சரியம்னா, இந்த சாட்சாத் ஆளவந்தாருக்கு சகல அர்த்தங்களையும் உபதேசிக்க வேணும் அப்படின்னு என்ன பண்ணினா, சுவாமி அதாவது நாத முனிகள் அவருக்கு தான் அந்த யோக ரகசியங்கிறது தெரிஞ்சது. முதல்ல என்ன பண்ணினார், உய்யக்கொண்டாருக்கு கொண்டு போய் கொடுத்தார். உய்யக்கொண்டார் சீக்கிரமே பரமபதிச்சுட்டார். அதனால மணக்கால் நம்பிகள்கிட்ட சொல்லி அனுப்புறார். இங்க என்னன்னு கேட்டா, ஏற்கனவே இந்த வந்து குறுகை காவலப்பன் அப்படின்னு இருக்கிறார் இல்லையா, அந்த குறுகை காவலப்பன் இடத்துல சொல்லி, பின்னாடி என்னுடைய பேரன் வருவான், அவனுக்கு யாமுனாச்சாரியன்னு பேரோட வருவான், அதாவது ஆளவந்தார்னு சொல்லுவார்கள், அவன் வந்தா அவனுக்கு இந்த யோக ரகசியங்களை தேவரீர் கத்துக் கொடுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மணக்கால் நம்பி இந்த விஷயத்தை தெரிவிக்கிறார். மணக்கால் நம்பிக்கை யோக ரகசியம் தெரியாது, குறுகை காவலப்பனுக்கு தான், உய்யக்கொண்டாருக்கு சொன்ன பிறகு குறுகை காவலப்பனுக்கு தான் சொல்லி வச்சிருந்தார். இதை வந்து சரி, அது அப்படியே ஆச்சரியமா போய், அடியனுக்கு யோக ரகசியத்தை அருளி செய்ய வேணும்னு குறுகை காவலப்பட்ட கேட்டபோது ஒரு நாள் குறிச்சு கொடுத்தார். இந்த நாள்ல எதுக்குமே நாள் நட்சத்திரம், ராகு கேது யமகண்ட காலங்கள்லாம் பார்ப்போம் இல்லையா, அது போல அவர் வந்து ஒரு காலத்தை குறிச்சு கொடுத்து, நீர் இந்த நாளிலே வந்து வருவீராகில் உமக்கு உபதேசம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த முறியில எழுதி கொடுத்தார். அதை வாங்கி தன்னுடைய மடியில வச்சுட்டார். ஆள வந்தார், ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுட்டார். அதெல்லாம் ஆகி நம்பெருமாள் சன்னதிக்கு வரார். அங்க வரும்பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் ஆளவந்தார் அங்க வந்தவன, அந்த சமயம் திருவத்தியன உற்சவம் நடக்கிறது, அத்தியன உற்சவம். அந்த சமயமா இருக்கட்டனால அரையர் கோஷ்டியிலே அப்படியே அன்வைச்சு இருக்கிறார் ஆளவந்தார். அப்போ கடுவினை களையலாகும் அப்படிங்கிற இந்த பாட்டுல எழிலணி அனந்தபுரம் படமுடை அரவில் பள்ளி பயின்றான் பாதங்கான நடமினோ நமர்களுள்ளீர் நாம் உமக்கறிய சொன்னோம் அப்படிங்கிற வார்த்தை எடுத்துட்டு தாளம் தட்டிண்டு அரையர் அப்படியே தலைய ஆட்டிண்டு ரொம்ப பாவபந்தத்தோட அப்படியே வந்து இந்த விஷயத்தை பாடிட்டு வரார். இப்படி அரையன் ஆளவந்தார் திருமுகத்தை பார்த்து என்ன பண்ணார், உறுதியோட திருப்பி நாம் உமக்கறிய சொன்னோம் ஆளவந்தார் நினைச்சிருந்தார். ஆஹாஹா, இது நமக்காக ஏற்பட்டதல்லவோ அப்படின்னு தன்னுடைய தமர்கள் சில அடியார்களை அழைச்சிண்டு ஆழ்வார் நேர கிடுகிடுன்னு திருவனந்தபுரத்துக்கு போயிட்டார். திருவனந்தபுரம் சேவித்து வர பிராப்தம் அப்படின்னு சொல்லிக்கொண்டே போயிட்டார். ரொம்ப ஆச்சரியமா அங்க திவ்யதேசம்லாம் நடந்துட்டு இருக்கு. சரி, நம்பெருமாள்கிட்ட விட பெத்துண்டு தானே போனார். இதை வந்து அவருக்கு குறிப்பால நம்பெருமாளும் சொல்லியிருக்கலாம். அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டார்.
கிளம்பினதுமே அவற்றை விட பெற்றுண்டு கிளம்பினார். அப்பொழுது அங்கு அனந்த பத்மனை மங்களாசாசனம் செய்து அங்கே வாழ்ந்து போருகையில், ஐயோ, குருகை காவலப்பன் யோக ரகசியத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக நாளிட்டு கொடுத்திருந்த நாள் என்னது அப்படின்னு அந்த முறி எடுத்து பார்த்தா அவர் திருவனந்தபுரத்தில் இருக்கிற சந்தர்ப்பம். ஐயோ, குருகை காவலப்பன் சொல்லிக் கொடுக்கிறேன்னு சொல்ற நாள் இன்றைக்கா இருக்கு. ஒரு கால் நமக்கு புஷ்பக விமானம் இருந்தா க்ஷணாட்சணம் அந்த ஸ்தலத்துக்கு குருகை காவலம் இருக்கிறது போயிடலாமே. இப்ப நம்ம எப்படி போறது ஏன்னா அந்த காலத்துல நடந்துதானே போகணும். இல்லைன்னா சிவி கைன்னு ஒன்று இருந்தா அந்த பல்லக்களை எழுந்துள்ள பண்ணி அவர்கள் 4 பேர் ஏழை பண்ணும்போது அது நடந்துதானே அவர்களும் வந்தாகணும். அவ எவ்வளவு நாள் ஆகும் அங்க போய் சேர்றதுக்கு அப்படின்னு ரொம்ப சோகமாயிட்டார். அதுக்குள்ள குருகை காவலம் பரம போச்சுட்டார். அதனால யோக ரகசியம் கிடைக்கல. ஒரு கால் ஆள வந்தாருக்கு யோக ரகசியம் கிடைத்திருக்குமேயானால் பதஞ்சலி யோக சூத்திரம் எடுபடாமல் போயிருக்கும். ஏன்னா நம்ம வைஷ்ணவர்களுக்கு அது கிடைச்சிருக்கும். அது நம்ம கிடைக்கக்கூடாதுன்னு எம்பெருமானுடைய திருவள்ளமா இருப்பதனாலே அவருக்கு அது கொடுக்கல. திருவத்தியனம் பாடா நிற்கையிட்ட கேட்டருளி ஆள வந்தார் நமக்கு ஆழ்வாரோடே ஒரு சம்பந்தம் உண்டாக வேணும் என்று அப்போதே ஸ்ரீபாதத்தை உடையவராய் கூட்டிக் கொண்டு எழுந்தருளினார் அப்படின்னு விட்டாருங்க. அதனால சரி, அப்ப நம்மாழ்வாரோட தான் நமக்கு அவருடைய திருவடி சம்பந்தம், அவருடைய தேக சம்பந்தம் தான் வேணும் அப்படின்னு நினைச்சுட்டு கூட்டிக் கொண்டு எழுந்தொழினார் அப்படிங்கிறதாகத்தான் அவங்க பூர்த்தி ஆச்சே தவிர வாஸ்தவத்துல நம்மாழ்வார் அங்க போக முடியவில்லை அப்படிங்கிறதாகத்தான் ஆச்சு. இது ஐதிஹ்யமாக நம்முடைய சம்பிரதாயத்திலே சொல்லுவார்கள். அடுத்தது 9ஆம் பாட்டாக, நாம் உமக்கரிய சொன்ன நாள்களும் தனியமான சேமனன் குடைத்து கண்டீர் செறிவொழில் அனந்தபுரம் தூமனல் விரைமலர்கள் தோழர வாய்ந்து கொண்டு வாமன நடிக்கென்னேத்த மாய்த்தரும் வினைகள் தானே. ஆழ்வார் நன்னா நமக்கு திருப்பி 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 நமக்கு பூர்வ பாபம் உத்தர பாபங்கள்லாம் நிறைய இருக்குங்கிறதுனாலதான் அது போக்கணும். அது போகும். எப்படி போன எம்பெருமானுடைய பரமானுகிரகத்தாலே போகும். அவன் பகவான் பார்த்து நமக்கு எல்லாத்தையும் போக்க வேணும் இல்லையா. நீ இதை செஞ்சா உனக்கு தானே இதெல்லாம் விலகும். எம்பெருமானுடைய அனுகிரகம்னு அவனுடைய கோஷ்டியில ஒரு ஆள்னு வந்தாச்சுன்னா பாபங்கள்லாம் பயந்து ஓடும். சுவாமி எதை கண்டு நீ பயந்தையோ அந்த பாபங்கள் உன்னை கண்டு பயந்து ஓடும்படியா செய்கிறேன்னு தானே சரம ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணும்போது சாதிச்சிருக்கிறார்கள். ஏன்னா பகவானே சுயமே தர்மம், கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் சொல்லும்படியாக அவனே சுயமே தர்மமா இருக்கும் பொழுது மற்ற பாப்பங்கள்லாம் எப்படி சுவாமி நம்மளை அண்டும் அப்படிங்கிறதுனால நாம் உமக்கரிய சொன்ன நாள்களும் அப்பேற்பட்ட உனக்கு நான் உங்களுக்கு தெரிவிச்ச இந்த சரீர அவசானமான நாளும் சமீபித்தது. இது ஆழ்வாருக்கு பாடம் போல் இருக்குது, நம்மாழ்வாருக்கு. ஏன்னா அவர் தானே சீக்கிரம் கிளம்பணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறார். அதனால அந்த நாளும் சமீபித்திருந்ததுங்கிறார். இங்க உங்களுக்கு தெரிவிச்ச சரீராவசானம், அந்த கடைசி க்ஷணம் உயிர் போகக்கூடிய காலம் சமீபித்தது. செறிபொழில் அனந்தபுரம் சேமம் நன்குடைத்து அப்படின்னா அப்பே செறிந்த பொழில்களை உடைய திருவனந்தபுரம் நமக்கு நன்றாக சேமம்னா க்ஷேமம் நட்டம் க்ஷேமம் செய்ய வல்லது. நாளும் சமீபிச்சு கொடுத்து கிளம்புற நாளும் இந்த திவ்யதேசமும் செறிபொழில் அனந்தபுரம் அப்பேற்பட்ட ஆச்சரியமான திவ்யதேசம், அதுவும் நமக்கு என்ன நன்றாக க்ஷேமம் செய்யக்கூடிய. அங்க போயிட்டோமானா இது க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது, சம்சாரங்கிற பாதையை நீக்கக்கூடியது சுவாமி. அதைத்தானே சொல்றாரு இங்க. கண்டீர் இதை அனுபவத்தாலே காணலாம். அங்க போனா அந்த எண்ணத்தோட அந்த சிந்தனையோட அந்த பாவபந்தத்தோட அந்த பக்தியோட நமக்கும் இப்பொழுது எம்பெருமான் இந்த சம்சார பாதையை நீக்கி நமக்கு திருவடி சேர்த்துக் கொள்ள வேணுங்கிற பாவபந்தத்தோடு நம்ம போய் நின்றோமையானால் இது அனுபவத்தாலே காணலாம் என்றோ அப்படின்னு கேட்கிறாரு இங்க. தூமனல் விரை மலர்கள் அப்படி ஆன பின்பு அவ்விடத்துல தூபத்தையும் நல்ல நறுமணங்களையும் உடைய அப்பேற்பட்ட மலர்களையும் தூவன் ஆய்ந்து கொண்டு பரிசுத்தமாக எல்லாத்தையும் சேகரித்துக் கொண்டு சென்று துவளர ஆய்ந்து கொண்டு, துவள்னா தோஷம், பொதுவாக அந்த தோஷம்லாம் இல்லாம எந்த விதமான விஷயமும் இல்லாம பரிசுத்தமாக அதெல்லாம் சேகரிச்சுண்டுன்னு அர்த்தம். சேகரிச்சுண்டு அப்பேற்பட்ட வாமனன் அடிக்கென்றேத்தா எம்பெருமானுடைய திருவடிகளுக்கென்று இங்க வாமனன்ற திருநாமத்தை சொல்றார். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு திருநாமம் சொல்லுவார். இந்த முதல்ல கேசவன் ஆரம்பிச்சார், இப்ப இங்க வாமனன் சொல்றார். இந்த இடத்துல அந்த எம்பெருமானுடைய திருவடிகளுக்கென்று சங்கல்பித்து துதிக்க வினைகள் தானே மாய்ந்தார். பாத்தீங்களா, இவ பெருமாள் போக்குவான்னு சொல்றது ஒரு பட்சம் இருக்கட்டும், அதெல்லாம் தானே போயிடும். அது அந்த பயங்கள்லாம் நம்மளை பார்த்து நீ எதை கண்டு பயந்தையோ அந்த பாப்பங்கள் ஒன்ன கண்டு பயந்து ஓடுங்கிற அர்த்தத்துல சொல்றாருங்க. வினைகள் தானே மாய்ந்து அரும் பாவங்கள் தன்னடையே தொலைந்து போய்விடும் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா தெரிவிச்சுட்டார்.
அதனால எல்லாமே அல்பி பவிஷ்யந்தின்னு சொல்லும்படியாக அதெல்லாம் அல்பமா போயிடும், ஒண்ணுமே இல்லாதபடி போயிடும்ன்ற அர்த்தத்துல சொல்றாங்க. மாய்ந்தரும் வினைகள் தானே மாதவாக வென்ன நாளும் ஏய்ந்த பொன்மதில் அனந்தபுர நகரந்தைக்கென்னு சாந்தொடு விளக்கந்தூபம் தாமரை மலர்கள் இதெல்லாம் ஆய்ந்து கொண்டேத்த வல்லார் அந்தமில் புகழினாரே. மாதவா வென்னா கேசவான்னு சொன்னார், இப்ப மாதவாங்கிறார். இது போன பாட்டுல வாமனான்னு கூப்பிட்டார். இப்படி மாதவ திருமாலே அப்படின்னு, அதாவது மாதவன்னா மா அப்படின்னா லக்ஷ்மி விராட்டி, மாயாதவஹா தவன்னா கொழுனன், மாயாதவஹா மாதவஹா, அதாவது சுவையன் திருவின் மணாளன் என்னுடை சூழலுளானே என்று 1, 10, 9ஆம் பாட்டு இவையும் அவையும் மூவையும்ல அந்த முதல் பாட்டிலேயே கடைசி வாக்கியம் சுவையன் திருவின் மணாளன் என்னுடை சூழலுளானேன்னார். திருவின் மணாளன், அதுதான் இங்க மாதவன்கிற திருநாமம், அதுதான் திருமால்னு சொல்றோம். திருவுக்கு மால், திருமால் அப்படின்னு சொன்ன வளவில் அப்படி சொன்ன மாதவான்னு சொன்ன ஆச்சரியம் என்ன ஆகும் கேட்டா, வினைகள் தாயினே மாய்ந்தரும். அடடாடாடா திரி, அது என்ன ஒரு வாஸ்தவம், என்ன வாஸ்தவமான வார்த்தை. பாவங்கள் தானே தொலைந்து ஒழியும். போன பாட்டிலையும் சொல்றார், இங்க அதை அறுதியிட்டு சொல்றார் சுவாமி, திருப்பி திருப்பி சொல்றாரு. சொன்னதை சொல்லும் குற்றம் இல்லை, இது புனருக்தி தோஷமே கிடையாது. பின்ன என்னதுன்னு கேட்டா, அதை இன்னும் அறுதியிட்டு சொல்றார். கண்டிப்பா போயிடும், கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற அர்த்தத்தில் போயிடுமான்னு சந்தேகம் வேண்டாங்கிறதுக்காக மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்றார். ஏய்ந்த பொன்மதில் அனந்தபுர நகர் எந்தைக்கென்னு பொருந்தின பொன்மதில்களை உடைத்தான திருவனந்தபுரம். அப்பேற்பட்ட அந்த திருவனந்தபுர நாதனுக்கென்று சங்கல்பித்து நல்ல சாந்தோடு விளக்கம் தூபம் அப்படின்னு. சாந்துன்னா இங்க தெரியும் இல்லையா, சந்தனம். சந்தனம் என்ன உண்டோ, விளக்கு, தூபம்னா அந்த தூபம் நரும் புகை, இது எல்லாத்தையும் கொண்டு தாமரை மலர்களா 5 கொண்டு 4 மேத்த வல்லார். தாமரை பூக்களையும் அப்படி எல்லாத்தையும் சேகரித்து வச்சுண்டு சென்று நாள்தோறும் துதி செய்ய வல்ல பக்தர்கள் என்றும் அந்தமில் புகழினார். அந்தமில் ஒரு முடிவே இல்லாத புகழ்ச்சியை உடையவர்கள், எந்நாளும் அழிவில்லாத புகழை உடையவர்களாக ஆவர்கள். அதாவது வெண்ணுளாரிலும் சீரியர் அப்படின்னு சொல்லும்படியாக சாட்சாத் அங்க வைகுண்ட பிராப்தியை அடைபவர்கள். அப்படிங்கறதுல ஏதாவது சிரமம் இருக்கா, இல்ல நமக்கு சந்தேகம் தான் வேணுமா? அதுல அந்த மாதிரி சொல்றதுல ஏதாவது தட்டுண்டோ அப்படின்னு கேட்கிறார். நமக்கு தட்டுப்படாது, எதுவுமே தடையே கிடையாது சுவாமி, எல்லாம் எம்பெருமா அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணி வைகுண்டத்தை சேர்த்து கொள்ளுவன்கிறத 10வது பாட்டில் தெரிவிச்சு நிகமன பாசுரத்தில் சொல்றார். அந்தமில் புகழ் அனந்தபுர நகராதி தன்னை கொந்தலர் பொழில் குருகூர் மாறன் சொல்லாயிரத்துள் 5 5 வல்லார் அனைவர் போய் அமரர் உலகில் பைந்தொடி மடந்தையர்தம் பேய் மறு தோழினையே. அந்தமில் புகழ், புகழுக்கு அவன் எம்பெருமானுடைய ஒரு ஆனந்தம்ங்கிற அந்த குணமோ இல்ல ஆனந்த ஸ்வரூபம் அப்படிங்கிற விஷயமோ இதுக்கெல்லாம் முடிவுங்கிறதே கிடையாது. முடிவில்லதோர் எழில் நீலமேனி ஐயோன்னார் திருப்பானாழ்வார். அத மாதிரி இந்த இடத்துல அந்தமில் புகழார், அழிவில்லாத புகழை உடையவன். யசஸ்னா இவனை தேடி அல்லவோ வருதுனா, அதுவும் சாதாரண கொஞ்சமா சொல்லல, எல்லாம் அவனைத்தான். பகவான்ற சப்தம், பகசப்தத்துக்கு என்னடா அர்த்தம், கோநாமலோகே பகவத் பதார்த்தகான்னார். அதுக்கு விஷ்ணு புராணத்தில் ஆச்சரியமான விஷயத்தை சொல்றார். அதுக்கு ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்யன்னு விட்டார், ஆரம்பிச்சார். அதுல 5 விஷயத்தை எடுத்துட்டு இத மாதிரி இருக்கிறவன் சாட்சாத் எம்பெருமான், அவனைத்தான் பகவான்னு சொல்லுவோம்னு சொன்னார். நான் அத்தனையும் இப்ப சொல்ல அவகாசம் இல்லாதனால குறைச்சு சொல்றேன். அந்த ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய யசசகான்னார். அந்த சமக்ரம்ங்கிறத 5 இடத்துலயும் அன்வைச்சுக்கணும். சமக்ரஸ்ய யசசகா, அப்போ புகழ்ச்சிங்கிறதுக்கு சமக்கிரமான புகழ்ச்சியான இவனைத்தான் சேர்க்கிறது. எல்லா அவதாரங்கள்லையும் எல்லாரையும் அதர்மங்களை போக்கி தர்மங்களை சம்ஸ்தாபனம் பண்ணக்கூடியவன் இவன் தலையிலன்னா எழுதியிருக்கு சுவாமி. அப்படிங்கிறவன் அந்தமில் புகழ்னார். புகழுக்கு முடிவே இல்லாததான அந்த எம்பெருமான் அனந்தபுர நகர் ஆதி தன்னை அப்பேற்பட்ட திருவனந்தபுரத்தில் எழுந்திருக்கக்கூடிய அந்த எம்பெருமான ஆதி புருஷனை குறித்து கொந்தலர் பொழில் குருகூர் மாறன் சொல் பூங்கொத்துக்கள் அலர்கின்ற பொழில்கள்லாம் சூழ்ந்த அப்பேற்பட்ட செறிந்த சோலைகள், சோலைகள் சூழ்ந்த திருநகரிக்கு தலைவரான ஆழ்வார் அருளி செய்திருக்கிறார் இல்லையா. அவர் மாறன் சொல் 1000 5 வல்லார். 10 பாட்டு தான், முதல் 5 பாட்டுக்கு ஒரு அர்த்தம், அடுத்த 5 பாட்டுக்கு ஒரு அர்த்தம்ங்கிறதுனால பிரிச்சு 5 5 வல்லார். இந்த 10 பாசுரங்களையும் ஓத வல்லவர்கள் போய் சரீராவசானத்தில் அச்சிராதி மார்க்கத்திலே சென்று அப்பாட நமக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டார் ஆழ்வார். இப்போ
இதை யார் இப்படி 10 பாசுரங்களை அனுசந்தானம் பண்ணினா கூட போறோம். ஒரு கால் உக்தி மாத்திரம்னு சொல்லுவோம் இல்லையா, வாக்குனால திருவனந்தபுரம் சொன்னா கூட போருமே அப்படின்னு விட்டார். இப்ப அதான் அர்த்தம் அதுக்கு. அப்படின்னா கசியா என்ன தெரிவிக்கிறார்னா, போயின்னு சொன்னா அச்சிராதி மார்க்க கமனத்திலே சென்று அந்த போய் அமரரோகில் சாட்சாத் நித்திய விபூதியா இருக்கக்கூடிய வைகுண்டத்திலே நித்திய விபூதியில் பைதொடி மடந்தையர்த்தம் அழகிய அஸ்தபூஷணங்கள் அணிந்த பரமபதத்திலே திவ்ய அப்சரச ஸ்திரீகளினுடைய வேய்மறு தோளினை வேய் போன்று இருக்கக்கூடிய தோளினைகளால் நேரும் சத்காரங்களை அனுபவிக்க பெறுவர். அதாவது அங்க விரஜானதியில முக்கிய எடுத்த உடனே காரண சரீரம்ங்கிறது வந்துடும். அந்த காரண சரீரத்தை தான் கொண்டு போய் நம்முடைய ஆத்மாவை போடுவார்கள். அந்த காரண சரீரத்துக்கு தான் அலங்காரம். 500 அப்சரச ஸ்திரீகள் நம்மளை தேடி ஓடி வருவார்கள் அப்படிங்கிறார். 500 அப்சரச ஸ்திரீகள் 100 பிரிஞ்சு 5 வகுப்பினராகி சதம் மாலாஹஸ்தாக சதம் வாசோஹஸ்தாக சதம் அஞ்சனஹஸ்தாக சதம் பூஷணஹஸ்தாக சதம் சூர்ணஹஸ்தாகனு 500 அப்சரச ஸ்திரீகள் ஓடி வந்து நமக்கு அலங்காரங்கள்லாம் ஏன்னா பிரம்மாலங்காரேன அலங்குர்வந்தின்னு கைஷீதகி உபனிஷத் சொல்றது. பிரம்மாலங்காரத்தாலே அலங்காரம் பண்ணித்தான். ஏன்னா அங்க மணவாளன் எப்படி இருக்கிறான்னா அதுக்கு ஏத்த மணவாட்டி இருக்கணும் இல்லையா, அவளுக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணி அனுப்புவார்களே. அதனால இங்க வேய்மறு தோழினை அனைவர் பைந்தொடி மடந்தையர்த்தம்னு சொன்னதுனாலே அங்க இருக்கக்கூடிய சாட்சாத் அப்சரச ஸ்திரீகளுடைய வேய் போன்ற தோழினைகள் அதனால நேரும் சத்காரங்கள் இங்க எடுக்கிறாருங்க. சத்காரங்கள்னா அவர்களாலே அலங்கரிக்க பெற்று பூஷணங்கள்லாம் பூட்டி விட்டு சூர்ணங்களாலே ஊர்த போன்ற திலகங்கள் பருபருன்னு அலைகின்ற வழிகளோடு இப்படி அங்க என்னென்ன அலங்காரங்களோட மை தீட்டி அப்ப திருஷ்டி போட்டுலாம் வச்சு பூஷணங்கள்லாம் பூஷிச்சு அதுக்கப்புறம் லேப்பனங்கள்லாம் போட்டு சென்ட்டுலாம் எல்லாம் இருக்குமா அங்க எங்கேயும் கிடைக்கும். இதெல்லாம் எந்த கடை அங்க இருக்குன்னு கேட்க வேண்டாம், அவர்களாம் நினைச்சா அவர்களுக்கு எல்லாம் வந்துடும். பரிமள கந்தம் வீசும்படியா பண்ணி அந்த சென்ட்டுலாம் இங்க லிப்ஸ்டிக்லாம் ஏதோ சொல்றாரு அதெல்லாம் கூட போடுவார்கள்ன்றாருங்க வியாக்கியானங்கள்ல. அவ்வளவும் சேர்ந்துதான் அங்க லேப்பனங்கள்னு பெயர் எல்லாம் பண்ணி அனுப்புவார்கள். அதனால வேய்மறு தோள் இணை அனைவர் அப்படியே வேய் போன்ற தோழினைகளால் நேரும் சத்காரங்களை அனுபவிக்க பெறுவார்கள். யாரு? இந்த 10 பாட்டுகளையும் அனுசந்தானம் பண்ணக்கூடியவர்கள் எவர்களோ அவர்களுக்கு இந்த அதிதி சத்காரங்களை அங்க சாட்சாத்து அப்சரச ஸ்திரீகளுடைய சத்காரங்களை பெற்றுக்கொண்டு எம்பெருமானை அடைவர்கள் என்று சொல்லி பூர்த்தி பண்ணியிருக்கிறார். இப்ப ஏற்பட்ட ஆச்சரியமான இந்த திருவனந்தபுரத்துல கடைத்தலை சீக்க பெற்றார்னு சொல்லும்படியாக அங்க கைங்கரியங்கள் நாமும் செய்வோம் என்று பாரித்துக் கொண்டு அந்த திவிதேசத்திலே சென்று உடனே போய் அவர் தான் சொல்லிட்டாரே, உடனே இந்த க்ஷணம் போய் சேருங்கள்னு சொல்லிட்டாரே. நம்ம இதை கேட்டோம்னா இது போகும் சும்மா இருப்போமா? அந்த திவிதேசத்துக்கு போய் சென்று அந்த திருவடி வாரத்திலே பக்தி பண்ணி மலர்கள் கொண்டு கொடுத்தா போறோம். அதை அங்க இருக்கக்கூடிய கைங்கரிய பலர்கள் செய்வார்கள், அதை நாம் அதை கொண்டு சேர்ப்பார்கள். அதை எல்லாத்தையும் செய்து அங்கேயும் நமக்கு ஏதாவது ஒரு கைங்கரிய பிராப்தி கிடைச்சதுன்னா அதையும் செய்து எம்பெருமான் திருவடி வாரத்திலே தொழுது நாமும் சாட்சாத் இந்த ஜென்மமே கடைசி ஜென்மமாக ஆகப்பெற்று சம்சார பாதை நீங்கி எம்பெருமான் திருவடியையே அடைவோமாக என்று சொல்லி இந்த வாய்ப்பினை கொடுத்த பரம ஆச்சரியமான இந்த ஜியர் சுவாமிக்கும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த திவ்ய பிரபந்த தாரா கோஷ்டியிலே எம்ஓபி சாரிட்டிஸ் அவர்களாலே இது சேர்ந்து நடக்கிறது. அவர்களுக்கும் அடியேன் கிருதஜதையை தெரிவித்துக் கொண்டு ஜீயர்கள் திருவடிகளுக்கு பல்லாண்டு காப்பு சாத்தி எல்லோர் தமர்கள் அடியார்கள் ஜீயர்களுடைய தமர்கள் அடியார்கள் எல்லோரும் நல்லபடியாக வாழ்ச்சி பெற வேணும் என்பதாகவும் சொல்லிக்கொண்டு எம்பெருமானிடத்திலே பிரார்த்தனை பண்ணி அடியேன் இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணி அமைகிறேன். விஜ்ஞாபனம் யதிதமத்யது மாமகீனம் அங்கீகுருஷ்வ யதிராஜதயாம் புராசேஜ்ஞோ யமாத்ம குணலேஷ விவர்ஜிதஸ்ச தஸ்மாத் அனன்ய சரணோ பவதீதி மத்வா. பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே
இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே